அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நடைபெறும் 7வது சிறப்பு சொற்பொழிவு. இந்நிகழ்வினை இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையுடனும் மதுரை ஈமாகவ் யாதவர் மகளிர் கல்லூரியுடனும் இணைந்து நடத்துவதில் பெருமை கொள்கின்றோம். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமலர்ந்த கெழிலொழுகும் சீராறும் வரணமென திகழ் பரந்த கண்டமிழிது தெக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலக தமிழ்ச்சங்க அனைத்து நிகழ்வுகளுக்கு ஊன்றுகோலாகவும் உரிய வழிகாட்டியாகவும் எங்களுக்கெல்லாம் சிறந்த தலைமையாகவும் விளங்கும் உலக தமிழ்ச்சங்க இயக்குனர் முனைவர் ஔவை அருள் ஐயா அவர்களுக்கு இந்நேரத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இச்சிறப்பானதொரு சிறப்பு சொற்பொழிவினை எங்களோடு இணைந்து நடத்துவதற்கு ஒத்துழைப்பும் இசைவும் அளித்த மதுரை ஈமாகவ் யாதவர் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களை இங்கு அழைத்து வந்து முன்னிலை உரையாற்ற உள்ள உதவி பேராசிரியர் முனைவர் நாத்தா சுமதி அம்மா அவர்களையும் மாணவ கண்மணிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் அம்மா. இன்றைய தலைப்பு கபிலரின் அகப்பாடல்கள். கபிலர் சங்க காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற ஒரு தமிழ் புலவர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். சங்க இலக்கியத்தில் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை போன்ற நூல்களில் பாடல்கள் பல எழுதியுள்ளார். கபிலர் நெய்தல் திணையை மையமாக கொண்டு அதிகமான பாடல்களை இயற்றியுள்ளார். இவர் பாடல்கள் பெரும்பாலும் காதல், பிரிவு, துன்பம் என மனித மனத்தினை வெளிப்படுத்துவதாகவே அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இன்று கபிலரின் அகப்பாடல்கள் குறித்து சொற்பொழிவாற்ற உள்ள மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் மா சோமசுந்தரம் ஐயா அவர்கள் இங்கு வந்துள்ளார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் ஐயா. இந்நிகழ்வினை இணைந்து நடத்துவதற்கு ஒத்துழைப்பு அளித்த இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் இந்நேரத்தில் வரவேற்பினை வழங்கிக் கொள்கின்றேன். எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வந்துள்ள மாணவ கண்மணிகளையும் தமிழறிஞர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முன்னிலை உரையாற்றி சிறப்பிக்குமாறு தமிழ்துறை ஈமாகவ் யாதவர் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சுமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமக்ஷிவாமே. ஈசன் தாள் போற்றி. அவையோர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை உலக தமிழ்ச்சங்கம் சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை நடத்தும் சிறப்பு சொற்பொழிவு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். கபிலரின் அகப்பாடல்கள் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை புரிந்துள்ள திருமங்கலம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் முன்னாள் முதல்வர் முனைவர் திரு மா சோமசுந்தரம் ஐயா அவர்களின் அருமையான சொற்பொழிவிற்கு முன்னதாக அகப்பொருள் பற்றியும் கபிலர் பற்றியும் எமது ஈமாகவ் யாதவர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை மாணவிகளின் சிந்தனைகளுக்காக ஒரு சில செய்திகளை கூற விளைகின்றேன். அக இலக்கியம், புற இலக்கியம் என்பன சங்க இலக்கியங்களின் பிரிவுகளாக அமைந்துள்ளன. அகம், புறம் என்பன வாழ்வின் இரண்டு பக்கங்கள், ஒன்றை ஒன்று சார்ந்தே இயங்குவன. அகத்திணை புறத்திணை என்பன
உலகின் எம்மொழிகளிலும் இல்லாதவை. இன்றளவும் காதல் பாடல்கள் காற்றைப் போல் எங்கும் உலா வந்து கொண்டுதான் இருக்கின்றன. காதல் அடைவது உயிர் இயற்கை என்றான் நம் பாவேந்தன். ஆனால் இந்த காதல் பாடல்கள் வேறு, சங்கப்பாடல்கள் வேறு. ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் காதல் உணர்வை மையமாக கொண்டு அகப்பொருள் இலக்கணம் அமைந்துள்ளது. இதில் ஆணை தலைவன் என்றும் பெண்ணை தலைவி என்றும் கூறுவர். தலைவியின் தோழியும் அகப்பொருள் பாடல்களில் முக்கிய இடம் வகிக்கும் ஒரு பாத்திரம் ஆவாள். காதல் பற்றி பாடும்போது தலைவன் தலைவி என்று பொதுவாக பாடுவார்களே தவிர ஒருவருடைய இயற்பெயரை சுட்டி பாடுவதில்லை. அகப்பாடல்களில் தலைமக்களின் பெயர்களை சுட்டுதல் மரபு இல்லை. அதாவது நாடன் என்றும் ஊரன் என்றும் புனவன் என்றும் சேர்ப்பன் என்றும் கூறுதலன்றி இரும்பொறை என்றும் வளவன் என்றும் கண்ணன் என்றும் மொழியார். பெண் பார்க்கும் இவ்வாறே கொடிச்சி உளத்தி ஆய்ச்சி நுழத்தி என வருதலின்றி இயற்பெயர் வருதலில்லை. மக்கள் நுதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறார் என்பது தொல்காப்பிய இலக்கணம். காதல் உணர்ச்சி எல்லோருக்கும் பொது என்பதால் தனி ஒருவருடைய பெயரை சுட்டி பாடுவதில்லை. அகப்பொருள் பாடல்கள் நாடக பாங்கிலான தன்மை கொண்டிருக்கும். எல்லா பாடல்களும் தலைவன் தலைவி தோழி முதலியவர்களில் யாராவது ஒருவர் கூறுவதாக அமைந்திருக்கும். ஒரே பாடலில் இருவர் மூவர் உரையாடுவது போல இருக்காது. ஒவ்வொரு பாடலுக்கும் திணை துறை கூறப்பட்டிருக்கும். திணை நிலம் சார்ந்த ஒழுக்கத்தை குறிக்கும், துறை என்பது பாடப்பெற்ற சூழலை குறிக்கும் அகப்பொருள் இலக்கணம் திணை அடிப்படையில் அமைந்ததாகும். அகப்பொருள் திணைகள் குறிஞ்சித்திணை, முல்லைத்திணை, மருதத்திணை, நெய்தல்திணை, பாலைத்திணை என 5ஆக அமையும். 2381 பாடல்கள் கொண்ட சங்க இலக்கிய பாடல்களில் கபிலரின் சங்கப்பாடல்கள் 234 ஆகும். சங்ககாலத்து தமிழ் புலவர்களில் குறிப்பிடத்தக்கவர் கபிலர். சங்க இலக்கிய பாடல்களுள் மிக அதிகமான எண்ணிக்கையில் பாடல்களை இயற்றியவர் என்ற பெருமைக்கு உரியவர். அகத்திணைகள் பலவற்றை பாடும் திறம் உடையவராயினும் குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர் கபிலர். சங்க இலக்கியங்களான கலித்தொகையில் குறிஞ்சிக்களி, பத்துப்பாட்டில் குறிஞ்சிப்பாட்டு, ஐங்குறுநூற்றில் குறிஞ்சித்திணை பற்றிய 100 பாடல்கள் பாடியதோடு அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை ஆகிய நூல்களிலும் மிகுதியான குறிஞ்சித்திணை பாடல்களை பாடியுள்ளார். இதனாலேயே குறிஞ்சிக்கோர் கபிலர் என பாராட்டு பெற்றுள்ளார். இவர் பரம்பு மலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களில் ஒருவனான வேள்பாரி மன்னரின் நெருக்கமான நண்பர். துறவு வாழ்வினை மேற்கொண்டு வாழ்ந்தவர். பாண்டிய நாட்டு திருவாதவூரில் பிறந்தவர். நக்கீரர், பெருங்குன்றூர் கிழார், பொருந்தில் இளங்கீரனார், மாரோக்கத்து நப்பசலையார் ஆகியோர் கபிலரை தங்கள் பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசர்களிடம் பாடல்கள் பாடி பல ஊர்களை தன்னுடைய பாடல்களுக்காக பரிசில்களாக பெற்றுள்ளார் கபிலர். பிழையற்ற கவித்திறனும் நிகரற்ற கவித்திறனும் உடையவர். பாரியின் கொடைத்தன்மையை சொல்லாலும் பொருளாலும் விரித்துரைத்துள்ளார் கபிலர். பாரியின் பண்பை பற்றி பாடிய பாடல்களே மிகுதியானவை. பாரியின் பரம்பு மலையை மூவேந்தர் முற்றுகையிட்டு பாரியை கொன்றனர். அதை எண்ணி இறங்கி கையறு நிலை பாடல்களை பாடியுள்ளார் கபிலர். பாரியின் கோல்நிலை மாறினாலும் பாரியின் கோல்நிலை சாயாது. புறநானூறு 117 பாடல். நீர் நிரம்பிய குளம் உடைந்தது போல ஆகிவிட்டதே பாரியின் நாடு. நிழலில்லாத வழியில் தலைத்திடும் தனிமரம் போல இறந்து வாங்கி வந்து, அதாவது அவர்கிட்ட பணமே இல்லைனா கூட கொடுப்பதற்கு அவர்களிடம் செல்வம் எதுவும் இல்லை என்றாலும் பாரியானவர் மூவேந்தர்களிடம் சென்று இறந்து அவர்களிடம் வாங்கி வந்து தன்னை புகழ்ந்து பாடக்கூடிய புலவர்களை பரிசில் கொடுத்து சிறப்பு செய்யக்கூடியவர் பாரி. பாரிக்கு பின் பாரி மகளிருக்கு தாமே தந்தை என்னும் பொறுப்பினை ஏற்று அவர்களை நல்வாழ்வில் அமைக்க இவர் அடைந்த துயரங்கள் பல. பாரியின் மகளை மனம் செய்து கொடுக்கும் பொறுப்பு தனக்கு இருப்பதை முதல் கடமையாக எண்ணி பல நாட்டு மன்னர்களை சந்தித்து பாரியின் மகள்களை மனம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார். பின்னர் ஔவையாரின் துணையுடன் பாரியின் மகள்களை திருக்கோவிலூர் அரசன் அதியமானுக்கு மனம் முடித்தார் என்பது வரலாற்று செய்தி. இத்தகைய சிறப்பு பெற்ற கபிலரின் பாடல்களில் கபிலரின் அகப்பாடல்கள் என்ற தலைப்பில்
நம்மிடையே சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை புரிந்துள்ள முதல்வர், முன்னாள் முதல்வர், முனைவர் மா சோமசுந்தரம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. கபிலர் குறித்த சிறந்த அறிமுகத்தை வழங்கி முன்னிலை உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. பாரி மகளிரை அதியமானுக்கு மனம் முடிக்கலைன்னு நினைக்கிறேன். மலையம்மானுக்கு முடிவித்ததாக ஒரு இது இருக்குது. சரி பாப்பா, ஐயா அடுத்து பேச வர்றாங்க. ஐயா என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம கவனிப்போம். அடுத்து கபிலரின் அகப்பாடல்கள் குறித்து பேச வருகின்ற சோமசுந்தரம் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் குறிஞ்சி கபிலரும் சமயக்குறவருள் ஒருவரான மாணிக்கவாசகரும் பிறந்த திருவாதவூரில் பிறந்தவர். விரிவுரையாளராக, பேராசிரியராக, துறைத் தலைவராக 15 ஆண்டுகளும், தேர்வாணையராக 9 ஆண்டுகளும், கல்லூரி முதல்வராக 10 ஆண்டுகளும் பணியாற்றிய அனுபவம் பெற்றுள்ளார். கபிலர் மாணிக்கவாசகரின் திருவாசகம், மாணிக்கவாசகரின் திருக்கோவையார் என 3 நூல்களையும் 60 ஆய்வுக் கட்டுரைகளையும் வழங்கியுள்ளார். 25 ஆய்வியல் நிறைஞர் மாணவர்களுக்கும் 8 முனைவர் பட்ட நெறியாளர்களுக்கும் நெறியாளராக இருந்துள்ளார். இலக்கிய பேச்சாளர், சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று தொடர்ந்து பங்கேற்று வருகின்றார். பல கல்லூரிகளுக்கான பாடத்திட்ட குழு உறுப்பினராகவும் இருந்து வந்துள்ளார். பன்னாட்டு கருத்தரங்கம், தேசிய கருத்தரங்கம் போன்ற அனைத்து கருத்தரங்குகளிலும் தொடர்ந்து தன்னுடைய தமிழ் பணியினை செய்து கொண்டு வருகின்றார். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் தமிழ் சொல்லிலக்கண பொருளியல் எனும் கட்டுரையில் ஆய்வுக் கட்டுரை அளித்துள்ளார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று கபிலரின் அகப்பாடல்கள் குறித்து உரையாற்ற வந்துள்ளார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். அன்றைய சங்க காலத்துக்கு பிறகு அல்லது சங்க காலத்துக்கு முன்னாடிலாம் மாணவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள், ஆசிரியர் உட்கார்ந்து இருப்பார். இன்று மாணவர்களுக்கு மட்டும் அந்த காற்றாழி ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுக்கு இல்லை, அப்படியே கொட்டுகிறது. ஒரு பக்கம் இருக்கட்டும். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய உலக தமிழ் சங்கம் அமைப்பாளர்களுக்கும், அங்கே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் நிறுவனத்தின் அலுவலருக்கும், சங்க தமிழ் காட்சி கூடத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுவதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வுக்கு, இந்த அரங்குக்கு என்னை முதலில் வர வைத்த நாச்சியார் அவர்களுக்கு முதலில் நன்றி. நான் இது மாதிரி ஒரு கூடம் இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேனே ஒழிய இங்கே உள்ளே வந்ததில்லை. அதற்காக தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது தான் அறிந்து கொண்டேன். என்னுடைய தவறாக இருக்கலாம் அது. ஏனென்றால் இது மாதிரி பாதுகாப்பு என்பது, இயற்கையை பாதுகாக்கிற தன்மை நம்மிடம் இருக்கிறது என்பது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பதிவாக இருக்கும். ஏனென்றால் இயற்கையை பாதுகாப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பட் இது ஒரு அமைப்பு இருக்கின்ற பொழுது, அதுவும் தமிழ்ச்சங்கமும் உலக தமிழ்ச்சங்கமும் இணைந்து இது மாதிரியான காட்சிகளை நிகழ்வுகளை நடத்தி கொண்டு வருகிறது என்பது பாராட்டுதலுக்குரியது. அத்துடன் இந்த மாணவர்களை அங்கிருந்து அழைத்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் திருமதி சுமதி அவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் வகுப்பறையில் இதைத்தான் அவர்கள் பேசியிருப்பார்கள். அங்கிருந்து அப்படியே சுற்றுலா வாரியாக வந்து இங்கே ஒரு இடத்தில் ஒரு தனியார் இடத்தில் இருந்து தனியாக அனுபவிக்கின்ற அந்த நிலை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். கொஞ்ச நேரம் தானே, நான் 15-20 நிமிஷம் தான் பேசுவேன். ஏன்னா என்னுடைய பேச்சை பூரா அவங்க பேசிட்டாங்க. கபிலரை பற்றிய அறிமுகம் பேசுகின்ற பொழுதெல்லாம் அவரை பற்றிய படைப்புகள் அத்துணை சங்க இலக்கிய நூல்கள், பாடல்கள் அத்தனையும் சொல்லிட்டாங்க. நான் என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இருக்குது. அதாவது
கபிலர். கபிலருடைய இயற்பெயர் என்றால் என்று கேட்பாங்க எல்லாருமே. எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய பெயர் என்ன, இயற்பெயர் என்ன, வளர்கிற இப்போ இருக்கக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பெயர் என்ன என்றதெல்லாம் கேட்பதுண்டு. கபிலருக்கு கபிலர் தான் என்று சொல்வதும் உண்டு. கபிலம் என்ற ஒரு சொல்லு இதை தன்னுடைய பாடலில் அதிகமாக பதிவு செய்த காரணத்தினாலும் கபிலர் கபிலர் என்று கபில என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லாடலை அதிகமாக பயன்படுத்திய காரணத்தினால் இவர் கபிலர் என்று அழைக்கப்படுகிறார் என்று நான் சொல்லவில்லை, உவேசா அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாமோ வேங்கடசாமி நாட்டாரும் அதை அழைக்கின்றார்கள். அதை மறுபடியும் பதிவு செய்கின்ற ராபி சேதுப்பிள்ளையும் அதைத்தான் சொல்லுகின்றார். ஏன்னா இது வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம். கபிலர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாதூரில் தான் பிறந்தார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கபில மலை என்று சொல்லக்கூடிய நாமக்கல்லில் கபில மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த பகுதியை சார்ந்தவராக இருக்கக்கூடுமோ என்று ஒரு கருத்து உண்டு. அதையும் நாம வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் பதிவு செய்து கேள்வியாக கேட்டு இறுதியில் உவேசா அவர்களுடைய கருத்தையும் மற்ற இன்னொருத்தருடைய கருத்தையும் உள்வாங்கி கொண்டு திருவாதூரில் தான் பிறந்தார் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார் நாம வேங்கடசாமி நாட்டார். உவேசா அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், தமிழ் தாத்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ் மாணவர்கள் தானே எல்லாருமே. ஏன்னா சில விஷயங்களை அப்படியே கோடிட்டு காமிச்சிட்டு போயிடலாம் தமிழ் மாணாக்கள் என்று வருகின்ற பொழுது. ஏன்னா உள்ளார்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது கூறியது கூறலாகிவிடும். எனவே கபிலர் திருவாதூரில் தான் பிறந்தார் என்பதற்கான அடையாளம் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. கபிலருடைய திருவாதூர் மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது. அது அவர் பாண்டிய நாட்டோடு தொடர்பு இல்லாமல் அம்மா சொன்னது மாதிரி பாரியுடன் நட்பு கொண்டிருந்ததுக்கான காரணம் என்ன? இந்த கேள்வியை நாம் ஆராய்ந்தோமானால் பாண்டிய நாட்டோடு ஏன் தொடர்பு கொள்ளவில்லை என்பதற்கான ஒரு கேள்வி அவர்கள் சொன்னதிலேயே இருக்கிறது. மூவேந்தர்களும் பாரியை கொலை செய்வதற்காக போகிறீர்கள். என்ன கொலை இருக்க வேண்டும்? எதற்காக கொலை செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்கின்றான் என்றால் அதனுடைய பின்புலம் என்ன என்பதை ஆராய வேண்டும். சாலமன் பாப்பா ஐயா சொல்லுவாங்க, என்னுடைய ஆசிரியர் தான், அதனால் ஒரு வருத்தமான செய்தி தான் அது. அங்கவை சங்கவையை பற்றி பேசுவாங்க ஒரு படத்தில். அது மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது என்று அவரிடமே நான் சொல்லியிருக்கின்றேன். அந்த 2 பெண்களை மனம் முடிப்பதற்காக சேர சோழ பாண்டியர்கள் எங்கே போனாலும் ஒற்றுமையாக இருந்தாலும் சரி வேற்றுமையாக இருந்தாலும் சரி இவர்களுக்குள்ளேயே போட்டி இருக்கின்ற தன்மை. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அந்த பெண்ணாசையில் அந்த நிகழ்வில் வருகின்ற பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். இருப்பதோ 3 பேர். அங்கே பாரியினுடைய மகள் 2 பேர், இன்னொரு ஆளுக்கு எங்கே போகிறது? இருந்தாலும் இந்த 3 பேரும் சேர்ந்து அவர்களை நாட்டை பறித்து அவர்களை ஏதோ அந்த பரம்பு நாட்டை, பாரி நாடு என்பது இப்போ இருக்கக்கூடிய பிரான்மலை என்று அழைக்கக்கூடிய பரம்பு நாடு தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்கிறது. நான் இந்த பற்றி கபிலரை பற்றி ஆய்வு செய்கின்ற பொழுது மட்டுமல்லாமல் அந்த பகுதிக்கு போய் பரம்பு மலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் உங்களை மாதிரி காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது, அமெரிக்கன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கேருந்து ஒரு புடை சூழ சாலமன் பாப்பையா தலைமையில் அந்த பரம்பு மலைக்கு சென்றோம். அதற்கு காரணமே நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஐயா போவோம். நான் சொல்கிறது 1981. நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் 81 அங்கே சாலமன் பாப்பையா தலைமையில் ஒரு மகிழுந்துல போய்கிட்டு இருக்கோம். போய் இறங்கி நடந்துக்கிட்டே இருக்கிறோம். பரம்பு மலை வரவே இல்லை. ஒரு வழியாக அங்கே போய் சேர்ந்து அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் பாரீச்சுரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையில் நாங்கள் அவர்களை பார்த்து
அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அவர் கட்டிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளெல்லாம் பதிவு செய்து வந்து அப்புறம் ஒரு கட்டுரை எழுத ஆரம்பிக்கிறோம். எப்போ நான் யூஜி தேர்ட் இயர் படிக்கும் பொழுது. இதுக்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கபிலர் பிறந்த ஊரில், திருவாதூரில் தான் நானும் பிறந்திருக்கின்றேன். அவருக்கு அங்கே சிலை வைத்திருக்கின்றார்கள். திருவாதூரில் சிவன் கோவில் என்று ஒன்று பார்த்துருப்பேன், திருமறைநாதர் கோயில். அது உள்ளே நுழைந்த உடனே திருத்த தொட்டிக்கு பக்கத்தில் கபிலர்னே போட்டு ஒரு சிலை வைத்திருப்பார்கள். அது வடக்கு பார்த்து இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கிருந்து உயிர் துறந்தார்கள் என்று சொன்னார்கள். பாரிக்காக, பாரியும் வடக்கிருந்து தான் உயிர் துறந்தான், கபிலரும் வடக்கிருந்து தான் உயிர் துறந்தார். அந்த வடக்கு பார்த்திருக்கக்கூடிய அந்த தன்மையை நான் சிலையோடு நான் ஒப்பிட்டு பேசுகிறேன். அடுத்து இன்னொரு விஷயம்னா, அவர் பாடிய பாடல் எல்லாமே குறிஞ்சி தான், களவு தான், எல்லாமே களவு தான். களவையும் கற்றுமற, இன்றைக்கு வரைக்கும் நாம் சொல்லுகின்ற விஷயம் களவையும் கற்றுமற. அதுக்காக அப்பா சட்டையிலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு அப்பா மறந்து வாக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிற அந்த களவு கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த களவு என்பது வேறு, அன்றைக்கு இருக்கக்கூடிய களவு என்பது வேறு. நம் சமூகம், தமிழ் சமூகம் என்பது களவு அகப்பாடலை அடிப்படையாகவும் புறப்பாடலை அடிப்படையாகவும் வைத்துத்தான் நம்முடைய சமூகம் தொடங்குகிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. அகம் புறம் என்பது தொல்காப்பியர் வலியுறுத்துகின்ற அந்த திணை, அகத்திணை புறத்திணை 2 மட்டும்தான். அகத்திணையில் இருக்கக்கூடிய 5 திணைகளும் முக்கியமான விஷயம். அவங்க சொன்னாங்க, எல்லாமே பகுதி அவங்க சொல்லிட்டாங்க, அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். முல்லையிலிருந்து குறிஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் சொன்னாங்க. கைக்கிளை பெருந்திணை பற்றி அவர்கள் மறந்து விட்டார்கள். அதை பற்றி பேசுவேன். இந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது கபிலருடைய அத்துணையும் பாரிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார். பாரியை தன் மகள், பாரியினுடைய மகளை அங்கிருந்து அழைத்து சென்று பல மன்னர்களிடம் சேர்ந்து இவர்களை திருமணம் செய்து கொள் என்று கோரிக்கை வைக்கின்றார். அந்த மன்னர்களை பற்றி பாடுகின்றார். ஒருவரும் செவி சாய்க்கவில்லை. அவர்களுடைய நாட்டு தான் நம்மளுக்கு முக்கியமாக தெரிகிறது அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு பாரியினுடைய அந்த 2 மகள்களை அழைத்து சென்ற விஷயத்தில் எல்லா வேந்தர்களும் யாரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த மூவேந்தர்களை மறுத்து, மகள் மறுத்தல் துறை என்பது புறநானூற்றில் வரக்கூடிய அகநானூற்றிலும் வரக்கூடிய விஷயங்கள் தான். மகள் மறுத்தல், உனக்கு இந்த பெண்ணை நான் தரமாட்டேன், இது மகள் மறுத்தல். இந்த மறுத்தல் விஷயத்தினால் தான் இந்த மாதிரி ஒரு போர் நடைபெறுகின்றது. இந்த போரினுடைய நிகழ்வில் இறுதியில் பாரி கொல்லப்படுகின்றான். கபிலர் என்ன பண்ணுறார், இருவரையும் அழைத்து கொண்டு இருங்கோவேளிர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்கோவேளிர் என்ற ஒரு அரசன், குறுநில மன்னன், விச்சிக்கோன் அப்படின்ற ஒரு குறுநில மன்னன் இருவரிடம் போய் மன்றாடுகிறார். என் பாரி நண்பனுடைய அந்த பாரியினுடைய மகளை திருமணம் செய்து கொள் என்று வேண்டிக் கொள்கின்ற பொழுது அவர்கள் மகள் மறுத்தல். எப்படி பாருங்க, பாரி மகள் மறுத்தாள் என்பது ஒரு பக்கம், அவன் மகளை பெண்ணை மறுத்தான் என்ற 2 கோரிக்கை. அவர் என்னுடைய நண்பர், அவருடைய மகளை நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்ற ஒரு அன்பான ஒரு வழி அனுப்புதலோடு வைத்து விட்டார். பொருள் அவர்களிடம் இல்லை. நேர சேர மன்னனிடம் போகின்றார். அங்கே சேர மன்னன் குறுநில மன்னனிடம் போய் சேர்ந்து இருந்து அவரிடம் புகழ்ந்து பாடி அவரிருந்த பரிசு பொருள்களை வாங்கி வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, யாரிடம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் அப்படின்னா, காரின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காரியின் மகனான திருக்கண்ணன் என்றவனுக்கு அவனுடைய தம்பி 2 பேருக்கும் தன்னுடைய கொண்டு வந்த பொருளை வைத்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார். இதுதான் எல்லா வரலாற்று ஆசிரியரில் பதிவு செய்கின்ற உண்மை அது. ஏன்னா காரி என்பவன் யாருன்றது தெரியும். கடையெழு வள்ளர்களில் ஒருவன். பாரி, ஓரி, காரி இதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காரி அப்போ அங்கே வருகின்ற பொழுது வள்ளல் தன்மையுள்ள ஒருவனுடைய மகன்களை இந்த 2 பெண்களுக்கும் திருமணம் வைத்ததோடு இந்த பாரியின் நிகழ்வு, அதுக்கடுத்த நிகழ்வு கபிலர் வடக்கிருந்து உயிர் துறந்து விடுகிறார். இதோட கபிலருடைய வாழ்க்கை, பாரியினுடைய நிகழ்வும் நிறைவு பெறுகிறது. தொல்காப்பியர் சொல்லுகின்ற ஒரு விஷயம், கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய். இதில் 7 திணை என்பார்கள்.
நீங்கள் தமிழ் படித்த மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நீங்கள் பிஜி படிக்கும்போது அந்த விஷயங்கள் தெரியும் நினைக்கிறேன். அகப்பாடல்களை பற்றி பேசுகின்ற பொழுது முல்லை, குறிஞ்சி, இந்த இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வந்து உரிப்பொருள் உண்டு, என்னன்றது தெரியும் உங்களுக்கு. அதை பற்றி பேச வேண்டியதில்லை. கபிலருடைய பாடல்களை பற்றி பேசுகின்ற பொழுது நற்றிணையில் 20 பாடல்கள் பாடியிருக்கின்றார். குறுந்தொகையில் 29, கலித்தொகையில் 29, ஐங்குறு 100 பாடல், பதிற்று 10ல் 10 பாடல், அகநானூரில் 14 பாடல் என்றும் 18 பாடல் என்றும் ஊவேசாவுடைய குறிப்புகளிலும் வேங்கடசாமி நாட்டாருடைய குறிப்புகளிலும் பதிவு எடுத்தாளப்படுகின்றது. புறநானூரில் வந்து 28 பாடல்களும் வேமு நாட்டார் சொல்கிறார். ஆனால் ஊவேசா என்ன சொல்கிறார் அப்படின்னா 30 பாடல் என்று சொல்கின்றார். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி பாட்டு தனி, அது தனி விஷயம். அது யாருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்பது ஒரு ஆரிய பிரகதத்தன் என்ற ஒருவனுக்கு தமிழ் அறிவுறுத்தல் காரணமாக அந்த ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அந்த பாடலும் குறிஞ்சி பாடல்தான். புணதல் நிமித்தம் என்று வருகின்ற பொழுது அறத்தோடு நிற்கின்ற காட்சியை, தோழியினுடைய பங்கை அங்கே பறைசாற்றுகின்றார் நம்முடைய கபிலர். இன்னா 40 பாடல்கள். நெட்டிலை இருப்பை எனும் ஒரே ஒரு பாடல் தனிப்பாடலாக இருக்கின்றது. 12 பாட்டில் சில பாடல்கள் அங்கே இடம்பெறுகிறது. அப்போ ஆக மொத்தம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய திருவாதவூரில் பிறந்த கபிலர் 275 பாடல்கள் தொகை நூட்களில் பதிவு செய்திருக்கின்றார். இது வந்து அகப்பாட்டு புறப்பாட்டு ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இதில் இன்னொரு விஷயம், தனிப்பட்ட முறையில் கபிலர் பாடியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை, சிவபெருமான் திருவிரட்டை மணிமாலை, சிவபெருமான் திருவந்தாதி, கபிலம், இந்த 4 வகையான பாடல்கள் வித்தியாசமானது. கபிலரை ஒரு சாரார் சாங்கிய மதத்தை தோற்றுவித்தவர் என்ற ஒரு செய்தியும் வரலாற்றில் உண்டு. சாங்கிய மதம் என்பது உங்களுக்கு சிறிய மாணவர்கள் உங்களுக்கு தெரியாது. சாங்கிய மதம் என்பது ஒரு மதம் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த மதம் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து மறைந்து விட்டது, அழிந்து விட்டது. அதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை எல்லோருக்கும் இல்லை. அதற்கு பிறகுதான் பௌத்த மதம், புத்த மதம்லாம் வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, கபிலம் என்ற சொல், அந்த ஒரு சாங்கியம் என்ற இதை பாடுகின்ற பொழுது அவர் எப்படி சாங்கிய மதத்தை தோற்றுவித்திருக்க முடியும் என்பதற்கு ஒரு கேள்வி எழுகிறது. அதுதான் சிவபெருமானுடைய திருவிரட்டை மணிமாலை பாடுகின்ற பொழுது எப்படி அவர் சாங்கிய மதத்தை பாடியிருப்பார், தோற்றுவித்திருப்பார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதே போல் சிவபெருமானுடைய திருவந்தாதியை பற்றி பேசுகின்ற பொழுது எப்படி சிவபெருமானை பாடுகின்ற பெருமாளையும் பாடுகின்ற இந்த கபிலர் எப்படி சாங்கிய மதத்தை தோற்றுவித்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதனால் அதை அப்படி கேள்வியோடு விட்டு விடாமல் ராபி சேதுப்பிள்ளை ஒரு செய்தியை சொல்லுகின்றார். அவர் சாங்கிய மதத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் சைவ வைணவ அந்த மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லவும் முடியாது. இரு மதத்திற்கும் இணைய ஒரு பாலமாக இருந்திருக்கின்றார் அந்த படைப்புகளை நான் பார்க்க முடிகின்றது என்று நாம் வேங்கடசாமி நாட்டாருடைய பதிவையும் ராபி சேதுப்பிள்ளை பதிவையோடு அதோடு அமைதி பெறலாம். அகப்பாடல்கள் என்று வருகின்ற பொழுது கபிலருடைய அகப்பாடல்கள் மொத்தமே 196 தான். 275 அதை மிச்சம் இருக்கிற 196 ஒரு பகுதியை எடுத்துட்டோம்னா 196 பாடல்கள் தான் அவர் பாடிய அகப்பாடல்கள். அதில் 500 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கடைசியாக குறிஞ்சி பாட்டு இதோடு சேர்த்து 196. இதில் தொல்காப்பியர் சொல்லுகின்ற கைக்கிளை முதலா பெருந்திணை இருவா, இத்தனையும் 7 திணையையும் அவர் பாடுறார். இதில் பாடுகின்ற பொழுது துறைகள் அம்மா சொன்னாங்க, துறை பற்றி சொன்னார்கள், துறை குறிப்பு பற்றி சொன்னார்கள். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து ஆராய்கின்ற பொழுது நம்முடைய பாடல்களை, அதாவது அகப்பாடல்களை மட்டுமல்ல அத்துணை சங்கப்பாடல்களையும் பார்க்கின்ற பொழுது அகம் புறம் என்று பார்ப்பது போல அகப்பாடலை களவு கற்பு என்ற 2 கைகோள்கள் கிடையாது, கைகோள்கள் இக்கு வராது அங்கே. ஏன்னா கைகோள்களால் தான் நாம் ஆராயப்பட வேண்டும் என்பது உண்டு. களவு கற்பு, இந்த களவை பற்றி அதிகமாக பாடிய
ஒரு பாடியவர் மொத்த புலவர்களில் 296 புலவர்களில் கபிலர் களவு மற்றும் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் ஏராளம் ஏராளம். அவர் தான் அது பாடலை அப்படியே பாடியிருக்கின்றார். அத்துணையும் ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது ஏன் இவர் களவை பாட வேண்டும்? திருவாதூரிலிருந்து பாரியை நாடி போகின்ற பாதையெல்லாம் மலை சார்ந்த பகுதி. அந்த மலை சார்ந்த பகுதி என்பது ஒரு பக்கம், அது குறிஞ்சிக்குரிய முதல் பொருள். அது இப்படி அந்த முதல் பொருளை தொட்டு போகின்ற பொழுதே தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த அந்த பயணத்தில் தான் சந்தித்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கின்றார். ஒவ்வொரு ஊரையும் ஒரு பகுதியையும் சொல்லி செல்வார். களவு பற்றி துறைகள் பற்றி பேசும் பொழுது இயற்கை புணர்ச்சி, இது எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயம்தான். இயற்கை புணர்ச்சி என்பது ஒரு வகையான துறை. பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், பகல் இரவு குறிகள், பகல் குறி இரவு குறி, சிறைப்புறம் இரவு குறி, வரைவு கடாதல், வரைவு நீட்சி, எச்சரிப்பு, பிரிவில் வருகின்ற பொழுது வரைவிடை வைத்து பிரிவு, ஒரு வழி தனத்தல் பிரிவில் 11 பாடலும், மீளல் என்ற வருகின்ற பொழுது 13 பாடலும், அறத்தோடு நிற்றல்ல 12 பாடலும், வெறியாடல்ல 11, வரைவு கடாதல் என்ற வரும்போது 19, உடன்போக்கு 7, ஊடல் 7, பின்முறை வதுவை. இது முக்கியமான விஷயம். பின்முறை வதுவை என்பது சங்க இலக்கியத்திலேயே வேற யாரும் பாடாத ஒரு துறை பின்முறை வதுவை என்பது. அது அப்புறம் பேசுவோம் அந்த விஷயத்தை. கைக்கிளை பெருந்திணை எல்லாருமே பாடக்கூடிய விஷயங்கள் தான். கைக்கிளையிலேருந்து 4 பாடல் பாடியிருக்காரு, பெருந்திணையில் ஒரே ஒரு பாடல், எல்லாமே கலித்தொகையில் வரக்கூடிய பாடல் தான் அது. வெறியாடல் என்பது உங்களுக்கு தெரியும். இயற்கை புணர்ச்சி என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாம் ஒருவன் வச்சுக்கிறோம். அவங்க சொன்னாங்க, சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். தலைவனும் தலைவியும் ராமனும் சீதையும் என்று பெயர் கிடையாது. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். எதிராக இருந்தாலும் சரி, அகப்பாடல்கள் அதுதான் சட்டமே, அதுதான் விதி, அதுதான். யாரோ சொன்னார்கள், யாரோ செய்தார்கள் என்று தான் பார்ப்பார்களே ஒழிய இன்னார் சொன்னார் என்று இன்ன பேர் சொன்னார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். இதுதான், இது பொதுவான விஷயத்திற்காக அவர்கள் அன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட விஷயம்தான் அது. இதில் இயற்கை புணர்ச்சி என்பது நாம் இன்றைக்கு ஒருவனும் ஒருத்தியும் யதார்த்தமாக இப்போ சொல்லுவோம் இல்லையா, பஸ் ஸ்டாப்பில் சந்தித்தது, பஸ் ஸ்டாப்னு சொல்லக்கூடாதா, பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்தது, அல்லது நெட் சென்டர், அது இணைப்பு சென்டருக்கு போகும்பொழுது ஏதோ பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அந்த ஒரு தலைவனும் ஒரு நண்பனும் ஒரு நண்பியும் சந்தித்து கொள்கின்ற காட்சி தான் இயற்கை புணர்ச்சி. இதைத்தான் அந்த காலத்தில் இயற்கை புணர்ச்சி என்றார்கள். இன்றைக்கு யதார்த்தமாக பார்த்தோம், பேசுவார்கள், தலைவனும் தலைவியும் பேசிக்கொள்வார்கள். யதார்த்தமாக பார்த்தேன், அப்போ ஒன்றும் தெரியல. அப்படி தொடர்ந்து சிங்கம் படத்தில் ஒரு காட்சி வரும். ஒரு தலைவனை தலைவி பார்க்க வேண்டுமானால் ஏதாவது என்ன வேணும், காரணம் வேண்டும். நான் ஜெராக்ஸ் எடுக்க போனேன்னா அங்கே ஜெராக்ஸ் ஒர்க் பண்ணலை. இப்போ அந்த பையனை நின்றுட்டு இருந்தானா, அப்படியே அவன்கிட்ட கொடுத்து நான் எடுத்துகிட்டு வரேன், இந்த பக்கத்தில் இருக்குன்னு வண்டியில் போய் எடுத்துகிட்டு இருந்தானா, அந்த மாதிரி ஒரு நட்பு ஏற்பட்டதா. அதுதான் இயற்கை புரட்சியுடைய தொடர்ச்சியாக போகக்கூடிய விஷயங்கள். அது அப்படியே போகுது. இது பக்கத்தில் இருக்க ஒரு பெண் தோழி, இதுதான் இந்த தோழியும் தலைவியும் தான் கபிலருக்கான ஒரு முதல் பொருளாக எடுத்துக்கொள்கின்றார். இருவரும் அப்படியே, அதான் பாங்கர் கூட்டம் என்று வருகிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொள்கின்றார்கள். இந்த காட்சியெல்லாம் நல்ல கபிலர் வரையறை செய்கின்றார். தோழியானவள் அல்லது தன் நண்பனானவன் என்ன பண்ணணும், அந்த இருவருடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தி அவர்களை கற்பு வாழ்க்கைக்கு திருமணம் செய்து கொள்கின்ற லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டணும். அதுக்கு தான் நிறைய ஓடி போயிடுறாங்க. ஓடி போகிறதுன்னு சொல்கிறது ஒரு உடன்போக்கு என்று சொல்வார்கள். அங்கே போய் பத்திரிகை பதிவாக நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் திருமணத்துக்கான உதவி செய்வது, அங்கே கையெழுத்து போடுவதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடியது. அன்றைக்கு அப்படி அல்ல. அந்த களவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனும் தலைவியும் உடன்போக்கு முறையில் போய்விட்டார்கள் என்றால் அதற்கு இடையில் ஒன்று இருக்கும். தாய் வருந்துவாள், காலில் இருக்கிற சிலம்பு கூட கழிக்கவில்லையே. சிலம்புகளின் நோன்பு என்பது ஒன்று உண்டு. ஏன்னா
திருமணத்துக்கு முன்னாடியே தாய் வீட்டில் அந்த காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பை கழற்றி அதற்கான ஒரு விழா நடத்துவார்கள். ஐயோ, என் மகள் அங்கு சென்று விட்டாள், மகள் வருந்துகின்ற காட்சி. அங்கே போன அந்த உடன்போக்கு போனவனிடம் மறுபடியும் அழைத்து வருகின்ற காட்சி. தோழியிடம் கொடுத்து உன் தாயிடம் சொல்லு என்று சொல்லுவான். உடன்போக்கு போன பிறகு வந்து இந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி தோழியிடம் சொல்லி அங்கே கொண்டு போய் ஒப்படைக்க சொல்லுவார். சிலம்புகளின் நோன்பு முடிந்தவுடன் நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்ற பாடலையெல்லாம் இவர் பாடியிருக்கின்றார். பாங்கியர் கூட்டம் அதுதான். பகல் இரவு குறி என்பது இந்த இடையில் பார்க்கின்ற பொழுது காலையில் கல்லூரிக்கு போகும்போது பள்ளிக்கு போகும்போது பார்க்கலாம் என்பது ஒரு குறி. அது இடம் சொல்ல வேண்டும். இடம் குறி என்பது இங்கே டீ ஸ்டாலில் பார்க்கலாம் அல்லது அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் பார்க்கலாம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அன்றைக்கு பகல் குறி என்பது எங்கே ஒரு கண்மாய் குளம் அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய குருந்த மரத்து அடியில் அல்லது எங்கே ஒரு மரத்தடியில் இருந்து சந்திப்போம். நீ குளிக்க வரும்போது பார்க்கலாம், பல படங்களில் பார்த்துருப்பேன், எம்ஜிஆர் படங்கள்லாம் குளிக்க வரும்போது இந்த மாதிரி நிகழ்வுகளிலும் தலைவனும் தலைவியும் சந்திக்கின்ற காட்சியை நாம் பார்க்கலாம். இதுதான் பகல் குறி என்பது. இரவு குறி என்பது பித்து பிடித்த நிலை. தலைவனையும் தலைவியும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிறாங்க. அழகாக ஒரு பாடல் சொல்லுவார் கபிலர். ஒரு இரவு நேரம் கோட்டான் அலறுகிறது. கோட்டான் அலறலை, இந்த தலைவன் தான் வந்து விசில் கொடுக்குறான், ஏதோ ஒரு சமிக்சை செய்கின்றான். இதை அறிந்த அந்த பெண் இரவு நேரத்தில் வீட்டில் இரவு நேரத்தில் எல்லாரையும் பார்ப்பாங்க, எல்லா பெற்றோர்களுக்கும் அது உண்டு, அதையும் கடந்து தானே அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த பெண் பூச்சூடுவாள், தன்னை ஒப்பனை செய்து கொண்டு அந்த கொல்லைப்புறமாக வெளியே வருகின்றாள். வந்தவள் ஏணியை எடுத்து ஏணியில் ஏறி அந்த பக்கம் இரண்டு போவாள். போய் தலைவனுடன் இருந்து விட்டு பேசிவிட்டு அளாவளவை விட்டு வெளியே அதே ஏணி வழியாக வெளியே உள்ளே வருகின்றாள். வந்தவுடன் அதனுடைய ஒப்பனை மற்றவையெல்லாம் பார்த்து விடுகின்றாள் தாய். அப்போ தான் சொல்லுவா, மறுநாள் காலையில் பேசுவாள், தோழி இருக்கின்ற பொழுது பேசுவாள், என்ன மகளே, ஏணி இறங்கி ஏணியிடம் ஏணி ஏறி எடுத்து சென்று வந்து போனது மாதிரி எனக்கு தெரிகிறதே அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே ஒரு ஒரு வகையான பதற்றத்துடன் அவள் என்ன சொல்லுவது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுதே தோழி சொல்லுவாள், அங்கே தான் காப்பாற்றப்படுகிறாள் தலைவி. அதான் தான் நட்பினுடைய இலக்கணம். அவள் சொல்லுவாள், முருகன் யார், அப்பா வீட்டில் இருக்கார், அவ்வளவு கடுமையான ஆள் காவல் இருக்கின்ற பொழுது நம் பெண் வந்து வெளியே போவாளா, நீங்களும் கொஞ்சம் அன்னையே நீ நினைத்து பார். அப்படி ஒரு பாடல். அப்போ அந்த தோழியானவள் தலைவிக்கு நட்பு வட்டத்தில் உதவி செய்கின்றாள் என்றால் அது நல்லபடியாக இருக்க வேண்டும், வரைவு பெற்று திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அந்த பெண்ணுக்கு இருக்கின்றது, தோழிக்கு இருக்கிறது. தோழியினுடைய செயல்தான் இங்கே முக்கியமான விஷயம். தலைவன் தலைவின்றது இரண்டாவது விஷயம். அடுத்தது பகல் குறி இரவு குறி முடிந்ததா, சிறைப்புறம். தலைவன் அங்கே வந்து ஒரு குறி சொல்லி ஒரு இடம் சொல்லி அங்கே வந்து நிற்கின்றான். தோழி மட்டும் செல்கின்றாள். நம்ம ஊரில் பேசுவாங்க, குழாயடியில் பேசுவாங்க, பெண்கள் ஆண்களும் பேசுவாங்க, காசிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, புறம் பேசுதல். ஒரு பெண்ணும் சேர்ந்தாலே புறம் பேசுவதாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை. யாரையும் சொல்லலை, உங்களெல்லாம் சொல்லக்கூடிய விஷயந்தான் புறம் பேசுதல். அவளை பார்த்தியா, யாரை அந்த பக்கத்தில் வர்றா பறவை, அவள் எப்படி இருக்க, அந்த மிடுக்கு நடை என்ன ஸ்டைலு, திமிரு, இதுவெல்லாம் நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இந்த காசிப்ஸ்லாம் நிறையா இருக்கத்தான் செய்யும். அப்போ சொல்லுவாங்க, அதுதான் சிறைப்புறமாக இருந்து கொண்டு தோழி அவள் வரமாட்டாள். திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடும் செய், அவள் உன்னை வந்து பார்ப்பாள், எல்லாம் முத்தி போகிற விஷயத்தில். இப்படி தோழி சிறைப்புறமாக நின்று அவனுக்கு பதில் சொல்லுவது போல வந்து நின்றவன் வந்து ஏமாந்து போவான் என்ற ஒரு நிலை இருந்தாலும் இதை வந்து வலியுறுத்த வேண்டும். இதுதான் அக வாழ்க்கையினுடைய பண்பு, இல்லற வாழ்க்கையினுடைய பண்பு. அந்த இல்லறத்திற்கு கூட்டி செல்வது தான் தோழியினுடைய பாங்கு. இதற்கு அப்புறம் வரைவு கடாதல், நேரடியாக பேசிடுவா, திருமணத்துக்கு ஒத்துக்கிறியா இல்லையாடான்னு கேட்பா தோழி. தலைவி கேட்க மாட்டான், தோழி கேட்பான். இந்த நிகழ்வை
இன்றைக்கும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழி நம்மளுக்கு கிடைக்க மாட்டாளான்னு சொல்லி சில பெண்கள் ஏங்குவார்கள். ஆனால் இன்னொரு புது கவிதை ஒருத்தன் எழுதுனா, சாரி மன்னிச்சுக்குங்க, இருவரி கவிதைகள் தான், ஐயாவுடைய சொல்கிறேன் நான். தூது சென்றவள் தலைவிக்காக தூது சென்றவள் தோழி அங்கே தலைவியாயினாள். புரியுதுங்களா? தலைவிக்காக தூது சென்ற தோழி அங்கு அவள் தலைவியானாள். தூது போன இடத்துல அந்த தலைவன் அவளை களவு வாழ்க்கையில் ஈடுபடுவது போன்ற ஒரு காட்சியை புதுக்கவிஞர் பதிவு செய்திருப்பார். இது இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை. இது எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது தான், ஆனால் இது நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற காட்சி தான். இந்த விஷயமெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிந்து விடுகிறது. தலைவியை வீட்டில் விட்டு வெளியே போகாத அளவிற்கு உள்ளே வைத்து விடுவார்கள். அதுதான் எச்சரிப்பு, இல்லத்திற்குள்ளேயே வைத்து பூட்டுதல். இது ஹவுஸ் அரெஸ்ட். இன்னைக்கு நம்ம சொல்கிறது ஹவுஸ் அரெஸ்ட். இந்த எச்சரிப்பை எப்படி வலியுறுத்துவாள் தோழி? தலைவனை சந்திக்கின்றாள். சந்திக்கின்ற பொழுதே அங்கே ஒரு விஷயம் நடந்து விடுகிறது. என்ன, தலைவியை பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம். அப்போ சொல்கிறாள், எல்லா விஷயமும் அவங்க குடும்பத்தில் தெரிஞ்சிருச்சு, அதனால் நீ என்ன பண்ணணும்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுக்கான இது பண்ணு, எச்சரிப்பிலிருந்து வெளியே வருவாள், எப்பொழுது வருவாள் என்று தெரியாது என்று சொல்லி அவனை தவிர்த்து விடுவாள். அடுத்தது, இந்த களவு வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது பிரிவு வகையான 28 பாடல் சொல்கிறார். எல்லா வகையான பிரிவும் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. யூஜிலையும் படிக்கலாம், பிஜிலையும் படிக்கலாம். பொருள்வயிர் பிரிவு, இது எல்லாமே. பொருள்வயிர் பிரிவு எதற்காக? குடும்பம் நடத்துவதற்காக மட்டுமல்ல, திருமணத்திற்கு பிறகும் குடும்பம் நடத்துவதற்காகவும் தன் தாய் தந்தையரை காப்பாற்றுவதற்கும் தலைவன் வெளியே செல்கின்றான். அதுதான் வரைவிடை வைத்து பிரிதல். அப்படி பிரிகின்ற பொழுது ஒரு நேரத்தில் ஒரு குறி, இரவுக்குறியோ பகல்குறியோ சந்திக்கின்ற தலைவனும் அங்கே அளவுக்கு அதிகமாக, அது சபையில் சொல்ல முடியாத சில நிகழ்வுகள்லாம் நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது அவன் பிரிந்தும் பிரிய முடியாத லெவலில் போயிட்டுருப்பான். மனசு எல்லாம் இங்கே தான் இருக்குது சொல்லுவான். மனசெல்லாம் அங்கே இருக்குது, உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது இந்த இந்த குறிப்பிட்ட ஏஜில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு வரைவிடை வைத்து பிரிதல் என்பது ஒன்பது திருமணத்திற்காக பொருள்வயிர் பிரிவுகின்ற காட்சி அது. அடுத்து போனவன் திரும்பி வர்றான். அங்கிருந்து வருகின்ற பொழுது மீளல், அந்த பொருள்வயிர் பிரிவு பிரிந்து வருகின்ற பொழுது தலைவியை சந்திக்க வேண்டும் என்ற மிக ஆவலோடு வருகின்ற காட்சி. வருகின்ற பொழுது கூட நான் எந்த உயிரினத்திற்கும் துன்பம் விளைவிக்காத அளவுக்கு தன் குதிரை மணியையும் வண்டி சாரத்தையும் அவன் துணி கொண்டு கட்டுவான். ஏன்னா அந்த சத்தத்தில் கூட பிற உயிரினங்களுக்கு அவர்கள் அங்கேயாவது ஒரு ஆண் பெண் பேடைகள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் அந்த பகுதி, அந்த குதிரையினுடைய அந்த மணியையும் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த மணியையும் அதை கட்டுவதாக ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் கபிலர். அதை கூட இங்கே நம்ம இந்த படத்தில் பார்த்தேன். நான் இங்கே கபிலர் பற்றியும் பார்த்தேன், பாரியை பற்றியும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப புலகாங்கிதம் ஆயிடுச்சு. நம்ம ஊருக்காரங்களாச்சே, கபிலர் இங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். அடுத்து அறத்தோடு நிற்றல், இதுதான் முக்கியமானது. குறிஞ்சிப்பாட்டு முழுமையும் அறத்தோடு நிற்றல் தான். தோழியினுடைய பாங்கை அப்படியே பதிவு செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டை ஆரிய அரசனுக்காக பிரதமனுக்காக தமிழ் சொல்லி கொடுக்கின்ற காட்சி. அன்றைக்கே கபிலர் ஆசிரியராகவும் பணி செய்திருக்கின்றார். எதுக்கு பிரகதத்திற்கு சொல்லணும்னா தமிழ் பண்பாடை வலியுறுத்துகின்றார்கள். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஆரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பாருங்க, இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அரசுரம், கிராக்கதம், பைசாசம், காந்தர்வம், பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், இத்தனை வகையான ஒரு ஒழுக்க முறைகள் நம்ம தமிழகத்தில் மட்டுமல்ல வடநாட்டிலும் இருக்கிறது. இது அரசுரம் என்பதும் கிரகதத்தம் என்பதும் பைசாசம் என்பதும் கைக்கிளையை சார்ந்தது. கைக்கிளை என்பது ஒரு வழி காதல், ஒரு தலை காதல்.
பெருந்திணை என்பது பொருந்தா காதல். 40 வயசு 15 வயசு இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பொருந்தா காதல் என்று அழைக்கக்கூடிய விஷயம். காந்தர்வம் என்பது இந்த மேலே சொல்லப்படுகிற அரசுரம் என்பதிலிருந்து காந்தர்வம் வரைக்கும் 5 திணைக்குரிய விஷயங்கள். 5 திணை என்பது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்குள்ள ஒரு பாடுபொருளாக உரிப்பொருளாக இருக்கக்கூடியது. பிரம்மம், பிரசாத்தியம், ஆரிடம், சதி இது எல்லாமே பெருந்திணைக்குரியது. ஒரு அந்த காலத்தில் அந்த ஆரியனுடைய அந்த பிரகதத்தினுடைய வம்சாவளியில் வருகின்ற பொழுது ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு 40 வயது 50 வயது மதிக்கத்தக்க பிராமணா ஒரு அந்த ஒரு சமூகம் உயர்ந்த குடி என்று சொல்லப்படுகின்ற அந்த சமூகத்திற்கு ஒரு பெண் பேசி முடிக்கின்ற ஒரு 10 வயது சிறுமியை பெண் பேசி முடிக்கிறது தான் பிரம்மம் என்பதும் பிரசாத் என்பதும் ஆரிடம் என்பதும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தெய்வம் என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது பொட்டு வைத்தல், பொட்டு கட்டுதல் என்ற ஒரு நிகழ்வு ஒரு காலத்தில் 1950க்கு முன்னால் 40க்கு முன்னால் இருந்தது. இந்த பொட்டு கட்டுதல் பெண்களை தெய்வத்திற்காக பரிசீலிப்பதாக சொல்லப்படுகின்ற விஷயம். இந்த நிகழ்வு வருகின்ற இந்த விஷயம் எல்லாம் பெருந்திணைக்குரிய விஷயமாகவே நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் கடந்து அறத்துடன் நிற்றல் எல்லாம் செய்த பிறகு வெறியாடல் நடைபெறுகிறது. பித்து பிடித்தவள் போல் அந்த பெண் மகள் வீட்டில் இருக்கின்ற பொழுது இவளுக்கு என்னமோ ஆச்சு. கோயிலுக்கு போவாங்க, போய் மந்திரிச்சு திருநீர் பூசுவாங்க, கயிறு கட்டுவாங்க, காலில் கயிறுலாம் கழுத்துலலாம் கயிறை கட்டுவாங்க, திருநீரை பூசி உட்கார வச்சுருப்பாங்க. அவள் பித்து பிடித்தவள் இருப்பாள். இதற்காக என்ன பண்ணுவாங்க, முருகனை வேண்டுதல் வேண்டும். ஏன்னா கபிலர் மலைப்பாடலை மலை தாங்க பகுதியெல்லாம் முருகனை பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் வெறியாடல் என்ற நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த பெண்ணுக்கு ஏதோ பேய் பிடித்திருக்கிறது, பேய் நம்பிக்கை இருக்கிறது என்ற அந்த காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் பேயினுடைய நம்பிக்கை இருப்பார். அதான் பட்டுக்கோட்டையார் சொல்லுவார், நம்ம பேயில் மரத்தில் இருக்கின்றப்போ எங்கேயோ இருக்குன்னு சொல்லுவார், அதெல்லாம் பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எதனா விழிப்புணர்வு பாடலாகலாம் அங்கே பட்டுக்கோட்டையார் பாடியிருக்கிறார். அது போய் இங்கேயெல்லாம் நம்ம அந்த காலத்தில் வருகின்ற பொழுது வெறியாட்டு என்பது பேய் பிடித்திருக்கிறது, பித்து பிடித்திருக்கின்ற நிகழ்வுகளை வைத்து அதன் பிறகு உண்மை தெரிகிறது, இவள் யாருடனோ தொடர்பு வைத்திருக்கின்றாள் என்ற நிகழ்வு வருகின்ற பொழுதுதான் இவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றது ஒரு நிகழ்வு தந்தைக்கு ஏற்படுகிறது, தாய்க்கும் ஏற்படுகிறது. தாய் என்ன பண்ணுறால் சீக்கிரம் இவளுக்கு திருமணம் செய்த வேண்டும், இல்லாட்டி தப்பு நடந்துவிடும் என்ற உணர்வில் அந்த பதிவுகின்றார், வரைவு நோக்கி பருவுகின்றார். அடுத்து இதை அறிந்த தலைவி, தோழி என்று பேர் ஒரு கூட்டு முயற்சியில் உடன்போக்கு போகின்ற காட்சியை 7 பாடல்களுக்கு பாடியிருக்கின்றார். உடன்போக்கில் 7 பாடல்கள் பாடியிருக்கின்றார். உடன்போக்கு என்பது தலைவன் தலைவியும் போகிற ஒரு காட்சி. 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்தாப்புல 2 அந்தணர்கள் வருகின்றார்கள். வருகின்ற பொழுது 2 பேரும் பார்க்குறாங்க, அந்த பெண்ணையும் ஆணையும் பார்க்குறாங்க. அதனால் அருமையான ஒரு காட்சி அது. குனிந்த தலை நிமிராமல் அந்த பெண் செல்கின்றாள். அந்தணன் என்பவன் அவனும் எதிர்வருகின்ற பெண்ணை பார்க்கின்றான், ஆணை பார்க்கின்றான். ஆனால் ஆணும் பெண்ணும் பார்க்கவில்லை. அவன் எதிர்த்தாப்புல வருகின்ற செவிலித்தாய் கேட்பால், ஒரு பெண்மகளே பெண்ணும் ஒரு ஆணும் போகின்றார்களா? பார்த்தேன் அல்லன். அவன் சொல்கிற வார்த்தை, இருவர் போனார், இருவர் சென்றார்கள், காலில் மிஞ்சி இல்லை ஒரு பாடல் இருக்கு, மிஞ்சி இல்லை என்பதும். அப்போ பெண் முகத்தை பார்க்கவில்லை. ஒரு பிற ஆண்கள் பிற பெண்களை பார்க்க மாட்டார்கள் என்பது ஒரு வகையான சாங்கியம். இது அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி எல்லாம் உச்சி முதல் தலைவரை எல்லாரும் அந்த ஒரு ஸ்கேன் பண்ணுற ஒரு சூழல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அன்றைக்கு இருந்த மக்களுடைய வாழ்வியல் தன்மை என்பது வேறு விதமாக இருந்தது. அடுத்தது உடன்போக்கு போனதுக்கு அப்புறம் ஊடல் வருகிறது. இது ஊடல் எல்லா விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஊடல் என்பது வள்ளுவர் அழகாக தன்னுடைய குரலில் சொல்லுவார். தலைவன் சாப்பிட்டுட்டு இருப்பான், தலைவி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு இருமல் வருகிறது. இருமல் வருகின்ற பொழுது அறக்க முடியல. நான் இங்கே இருக்கேன், எவன் உன்னை நினைக்கிறா? அடுத்த ஒரு கேள்வி, யான் இங்கு உள்ளேன், யார் உன்னை நினைப்பது? இப்படி ஒரு அடுத்த இன்னொரு பாடலில் பதிவு செய்வார் வள்ளுவர். அன்னைக்கு தான் அப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு ஏதாவது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட மறுநாள் உட்காருகின்ற பொழுது தும்மல் தும்மிட்டான். நான் இங்கே இருக்கேன், தும்முறது நீ யார் நினச்சி தும்மிகிட்டு இருக்க?
அப்படின்னு சொல்லி ஒரு ஊடல் வருகின்ற காட்சி எல்லாம் வருகின்ற அந்த பாடல்கள்லாம் வள்ளுவரை பற்றி பாருகின்ற பொழுது இங்கே ஊடலில் 7 பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். பின்முறை வதுவை என்பது ஒரு கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயம். பின்முறை வதுவை என்பது நம்ம சங்க அகப்பாடல்களிலேயே இருக்கக்கூடிய மொத்த பாடல் 2000 சில்லற பாடல்களில் கபிலர் ஒரு ஆள் தான் அந்த பின்முறை வதுவை பற்றி பதிவு செய்திருக்கின்றார். திருமணத்திற்கு பிறகு குழந்தை பேருக்காக தலைவி வந்து தாய் வீட்டிற்கு செல்கின்றாள். அந்த போய் பிள்ளை பேர் முடிந்து திரும்பி வருவதற்கெல்லாம் ஒரு மாதம் ஒரு வருஷமா, இப்போல்லாம் 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம்லாம் அன்றைக்கு பல காலம் ஆகும். அந்த இடைப்பட்ட காலத்தில் பின்முறை வதுவை நடக்குமாம் ஒரு ஆணுக்கு. இப்படியெல்லாம் நடக்கிறத காட்சியை நீங்கள் பதிவு செய்கிற ஒரே ஆள் இவர் கபிலர் ஒரு ஆள் தான். ஏன்னா இந்த பின்முறை வதுவை என்பது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயம்தான். ஆனாலும் மறைமுகமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கின்ற அந்த காட்சியை நம்முடைய கபிலர் பின்முறை வதுவை என்ற துறையின் மூலமாக காட்சிப்படுத்துகின்றார். கைக்கிளை என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கைக்கிளை பற்றி 4 பாடல் பாடியிருக்கின்றார். பெருந்திணையில் ஒரே ஒரு பாடல் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பெருந்திணைனா என்ன, கைக்கிளைனா என்னன்றது தெரியும், அதனால் அதை விட்டுருவோம். நம்ம குறிஞ்சிப்பாட்டில் வருகின்ற பொழுது ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் கொடு சொல்வது போல ஒரு காட்சி, தமிழ் பண்பாடை பதிவு செய்கின்ற காட்சி தான். இதை தோழியின் மூலமாகத்தான் பதிவு செய்கின்றார். ஒரு 71 அடிகளில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களில் தோழியை பற்றிய அதிகமான பதிவு, தலைவியினுடைய இல்லற வாழ்க்கை, எப்படியெல்லாம் களவு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றதெல்லாம் அது பதிவு செய்கின்ற காட்சி குறிஞ்சிப்பாட்டில் பார்க்க முடிகிறது. சொல்லுவாங்க திருமண சடங்கு பற்றி இன்றைக்கி நாம் எல்லவோ பேசுகிறோம், அன்றைக்கே அவர் பதிவு செய்திருக்கின்றார்கள். நேரிரை முன்கை பற்றி நுமர் தர, உங்கள் அப்பா அம்மா தர நாடறி நன்மணம். இதுதான் சார் திருமணம். இதை நம்மளுடைய குறிஞ்சிப்பாட்டில் பார்க்கலாம். இந்த வரியை நேரிரை முன்கை பற்றி, நேரிரை முன்கை பற்றி நுமர் தர நாடறி நன்மணம். மனம் என்பது திருமணம். இதுதான் திருமணத்திற்கான முக்கியமான பங்கு. இந்த நிலை வருகின்ற பொழுது மொத்த பாடல்கள் என்று பார்க்கின்ற பொழுது அகப்பாடல்களில் இவருடைய கபிலருடைய பாடல் 197. இதில் தோழிக்கு மொத்தமாக பேசுகின்றது அத்துணையும் 124 பாடல் இருக்குது தோழிக்கு மட்டும். தலைவிக்கு 41 தான். இப்போ நம்மால் இருக்கார் பாருங்க தலைவன், அவருக்கு பார்த்தா மொத்தமே 16 பாடல் தான் அவர் பாடியிருக்கிற பாடலில். நற்றாய் ஒரே ஒரு பாட்டு தான். செவிலி கூட இவங்களுடைய பாடலில் வரல. யார் கபிலருடைய பாடல்களில் செவிலி அங்கே சீனுக்கே வரல. செவிலினுடைய பாடலாக எந்த பாடலும் இல்லை. தலைவனுக்கு மட்டும் 16, நற்றாய்க்கு மட்டும் 1. அது எந்த இடமும் நான் சொன்ன பாடல் தான். அப்போ நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அதை. ஏன்னா அடுத்தது பரத்தையோடு என்று வருகின்ற பொழுது ஒரு பாடல் இருக்குது. கபிலர் பாடியிருக்க ஒரே ஒரு பாடல் தான் பரத்தையோடு. கற்பில் வரக்கூடிய காட்சி இது எல்லாம் நான் சொல்கிறது. இப்போ அடுத்து நற்றாய்க்கு அங்கே பரத்தைக்கு ஒரே ஒரு பாட்டு, கபிலர் பாடியிருக்க பாட்டு, பரத்தைக்கு ஒரு பாட்டு. அடுத்து தலைவனுக்கு ஒரே பாடல் தாங்க. எப்படி அநியாயம் பார்த்தீங்களா? கற்பு வாழ்க்கைக்கு உள்ளே போனவுடன் திருமணத்திற்கு பிறகு தலைவி கணவனும் மனைவிக்கு பிறகு 2 பேர் இருக்கின்ற பொழுது அங்கே மதுரை மீனாட்சி மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. இங்கே ஒரு பாடல் தான் பாடி இருக்கின்றார். யார்? தலைவனுக்கு மட்டும். அங்கே களவு வாக்கியில் 16 பாட்டு பாடினவே இங்கே ஒரு பாட்டு தான் கபிலர் பதிவு செய்கின்றார். தலைவிக்கு பார்த்தா 6 பாடல் தான். தோழிக்கு 4 பாடல் இருக்கிறது. இந்த இப்படியெல்லாம் பதிவு செய்கின்ற தன்மை. கைக்கிளை தலைவனுக்கு மட்டும் 3 பாடல், பெருந்திணைக்கு 1 பாடல். அந்த நிகழ்வு அது விடுது. ஆற்றுவித்தல் என்ற ஒரு துறை என்பது இருக்கிறது. தலைவி ரொம்ப வருத்தத்தில் இருக்கின்ற பொழுது தோழி ஆற்றுவிக்கின்றார். இது கடமை, அவர் செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் தலைவி ரொம்ப தெம்பா இருக்கிறார். அப்போ ஒரு பாடல் வருது பாருங்க. வருது கொள்ளோ தானே வாராது அவனுரை மேவலின் அமைவது கொள்ளோ குன்றுகளு நாடன் ஒருவன் நட்பே அப்படின்னு முடிக்கிறான். யாரு? தலைவி. தோழி கவலைப்படாத, என் தலைவன் மீது என் நம்பிக்கை இருக்கிறது, அவன் வருவான், என்னை திருமணம் செய்து கொள்வான்,
என்று ஆற்றுவிக்கின்ற தன்மை, தலைவி தோழியை ஆற்றுவிக்கின்ற தன்மையை இந்த நேரத்தில் பார்க்க முடிகிறது. தேரும் அவன் மண்மாயின் அவருடைய நட்பே என்று நற்றிணையில் வரக்கூடிய அவருடைய பாடலிருந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன ஒரு பாடல் தான். கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு. இது எல்லாரும் விமர்சையாக எல்லாரும் பேசக்கூடிய பாடல் தான் அது. நீங்கள் எல்லாருமே அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தண்ணி கேட்டு ஒருத்தன் வர்றான் வீட்டுக்கு. தண்ணியை கொண்டு போய் குடுமான்னு சொல்லி அம்மா ஏதோ வேலையில் இருக்கும்போது அம்மா தலைவியிடம் சொல்லி அனுப்புவாள். தண்ணீர் செம்பை கொண்டு போவான். கொண்டு போகின்ற பொழுது தண்ணீரை கொடுப்பான். அது எம்ஜிஆர், நம்முடைய பழைய காலத்தில் எம்ஜிஆர் படத்தில் லதா வந்து பால் கொண்டு போய் கொடுப்பாங்க. கை முந்தியதோ கால் முந்திய, கை முந்தியதோ பாத்திரம் முந்தியதோ என்று ஒரு பாடல் வரும். அதை அப்படியே கையோடு பிடித்து அந்த தண்ணீரை வாங்குகின்ற பொழுது அலறி கத்துகிறாள். அங்கிருந்து தாய் ஓடி வருகின்ற காட்சி. இந்த காட்சியெல்லாம் பார்த்தவுடன் தலைவி அரண்டு போகின்றாள். அப்பொழுதுதான் சொன்ன, அவன் தண்ணி சாப்பிடும்போது விக்கிருச்சு, அதனால தான் நான் கத்துனேன் அப்படின்னு சொல்லி தலைவனை காட்டி கொடுக்காமல் அந்த தலைவி தலைவனை காட்டி கொடுக்காமல் இருக்கின்ற பாங்கு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அவர் களவு வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிறாள். இந்த தலைவன் இங்கு வருகிறான். இன்னொரு பாடலில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாலை நேரம் தலைவன் வீட்டுக்கு வருவான். யாரோ ஒருவன் வர்றான்னு சொல்லி வீட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு இரவு நேரம் ஆயிடுச்சு, எங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லி தலைவி தந்தையர் சொல்ல, இவன் ஏற்கனவே இந்த தலைவியை நோக்கித்தான் வந்திருக்கிறான் என்ற உணர்வு தாயும் தந்தைக்கும் தெரியாமல், இது கபிலருடைய பாடலில் வந்திருக்கக்கூடிய காட்சி அது. அது ரெண்டு பேரும் அவர் இரவு முழுதும் தங்கியிருக்கின்றான். அவர்கள் தூங்கிய பிறகு இரண்டு பேரும் அளாவலாவி விட்டு வெளியில் போய் அளாவில் விட்டு உருகை வந்து தெரியாத அளவுக்கு அமர்ந்து கொண்டுவார்கள். இந்த காட்சியெல்லாம் களவு வாழ்க்கை இருக்கக்கூடிய எவ்வளவு தைரியமாக அவங்க வீட்டிற்குள்ளேயே போய் சாப்பிட்டு அவரிடம் இருந்து உறவாடி கொண்டு அதன் பிறகு வரைவு நோக்கி வருகின்ற பொழுதுதான் இவன் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்தது மாதிரி தெரிகிறதே என்ற ஒரு உணர்வு தாய்க்கு வருகின்ற காட்சியை எல்லாம் அந்த கவிஞர் பதிவு செய்திருப்பார். நல்ல அருமையான பாடல் அந்த பாடல். அடுத்தது இன்னொரு பாடல், ஒரு இதுவும் அதுமா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நிமிஷம் முடிச்சிடும் மேடம். அதிகம் அந்த பாடல் என்னன்னா, தலைவி ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கின்றாள், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வழியாக ஒருவன் செல்கின்றான். அவன் மீது அவள் காதல் கொள்கின்றாள். அவனை அழைத்து இந்த ஊஞ்சலை ஊட்டுக என்று சொல்கின்றாள். அவள் கொஞ்சம் பயம்தானே, ஒரு பெண் இப்படி கேட்கின்ற பொழுது அப்போ தான் அறிமுகமாகறாங்க. அவனை பார்த்தவுடன் காதல் கொள்கின்றாள். இந்த உணர்வு பெண்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் இங்கே அவன் பயந்து அந்த ஊஞ்சலை ஆட்டுகின்றான். ஆட்டுகின்ற வேகத்தில் வந்தவுடன் இவன் மேல் விழுவது போன்று விழுந்து பாசாங்கு செய்கின்றாள். அந்த பாசாங்கு உண்மை என நம்பி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை தூக்கி உட்கார வைத்து எல்லாம் முடித்தவுடன் அவன் மார்பில் படர்ந்து கிடந்தேன் என்று தலைவி சொல்கின்ற ஒரு உரையாடல் என்பதெல்லாம் நார்மலான அகப்பாடலில் வரக்கூடிய பாட்டுக்கள் அல்ல. தலைவி இப்போ சொல்லுவாங்க, கூச்ச நாச்சம் இல்லாமல் பேசுகிறா பாரு அப்படின்னு. அந்த மாதிரி கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு நிலை களிப்பாடல், பிற்காலத்தில் வந்த களிப்பாடல்கள் தான் இது பதிவு செய்யப்படுகிறது. அது கலைஞர் நம்முடைய கபிலர் அதில் தான் பாடியிருக்கிறார். களிப்பாடலில் மட்டும்தான் பாடியிருக்கார். 37வது பாடலில் இது பண்ணுங்க. ஐயே சிறிதன்னை ஊக்கி எனக்கூற தையால் நன்னென்று அவன் ஊக்கி கை கந்திப்பு பொய்யாக வீழ்ந்தேன் அவன் மார்பின் வாயால் செத்து. மௌனமாக, வாயால் செத்துன்றது மௌனத்து அப்படியே மார்பில் விழுந்தேன். ஒய்யென ஆங்கே எழுந்த எடுத்தனன் மெய்யெறியா தேன் போல. மெய்யெறியா, இது உண்மை என்று தெரியாத வண்ணம் அவனே என்ன பண்ணுறான், அழைத்து செல்கின்றான். அழைத்து மரத்தடியில் கொண்டு கிடத்துகின்றான். இந்த செய்தி எல்லாம் நம்மளுடைய அகப்பாடலில் வரக்கூடிய தலைவி உடைய செயல் அல்ல. இருந்தாலும் இதில் வரக்கூடிய பாடல் கலித்தொகையில் இருக்கக்கூடிய குறிஞ்சி பாடலில் வரக்கூடிய பாடலாக இருக்கிறது. இது கலித்தொகை என்பது எல்லாத்துக்கும் வரலாற்று எல்லா பெண்களுக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும். இது கலித்தொகை என்பது சங்க காலத்துக்கு பிற்பட்டதாகவே கருதப்படுகிறது. இருந்தாலும் சில பாடல்கள் நீங்கள் எல்லா காமனாக சொல்லுகின்ற பொழுது அந்த தலைவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லை இருப்பாங்க ரெண்டு பேருமே. இந்த கலித்தொகையில் வரக்கூடிய பாடல்களுடைய தலைவன் தலைவி எப்படி இருப்பாங்கன்னா, மன்னிக்கணும்,
உடல் ஊனமுற்றவர்கள், இவர்களெல்லாம் காதல் வராதா? பேரழகன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காட்சி அங்கே கூன் இப்படி இருந்தவனும் இன்னொரு பெண்ணை பார்த்து நையாண்டி செய்து காதல் செய்கின்ற தன்மையெல்லாம் வந்து நம்ம கலித்தொகையில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது பிற்காலத்தில் வந்ததாக எடுத்து சொல்வார்கள். கூன், செவிடு, குருடு எல்லாத்துக்குமே இந்த காதல் வயம், காதல் என்பது உணர்வுகள் என்பது இருக்கின்றது என்பதை இந்த கலித்தொகையில் நான் பதிவு செய்ய, இவர் பதிவு பண்ணல, வேற ஒரு பாடலில் வருகின்ற காட்சி அது. இது போக இந்த கபிலருடைய ஒட்டுமொத்தமான குறிப்புகள் வருகின்ற பொழுது இவர் 124 196 பாடல்களில் 124 வந்து தோழிக்குரிய பாங்காக பாடப்படுகிறது. இதில் இந்த களவு வாழ்க்கையை இயக்குனர் யார் அப்படின்னா தோழி தான். தோழி இல்லை எனில் அங்கே தலைவன் தலைவியினுடைய காதல் செம்மைப்படுத்தப்படுவது இல்லை. வரைவு செய்கிற வரைக்கும் முடிவு இதுதான். இப்போ தோழிக்கு எப்போதுமே வாழ்க்கையே இல்லையா? கேள்வி கேட்பாங்க. தோழியினுடைய தாய் தான் செவிலி தாய் என்று சொல்வார்கள். அப்போ செவிலி வந்து யாரை திருமணம் செய்தால் அவருடைய மகள் தானே எவள் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வரும். இந்த வரலாற்று பின்னணிக்கு நாம் போக வேண்டாம், இந்த தொடர்ச்சியெல்லாம் நாம் பார்க்க வேண்டாம். இது வந்து அங்கங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்கின்ற அந்த ஒரு படைப்பாளருடைய பதிவாகத்தான் பார்க்கணுமே ஒழிய தொடர்ச்சியாக வரலாற்று அவங்க பிள்ளை தொடர்ச்சியாக அந்த வாரிசுப்படுகின்ற வருவது கிடையாது. செவிலி தான், தோழி தான். அவளுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒன்று இருக்கும். அதை வந்து எந்த ஒரு ஆசிரியரும் இதை பதிவு செய்யவில்லை. எனவே 124 பாடல்களின் இவளின் பங்கு பாராட்டத்தக்கது என்பது நம்மளுடைய பதிவாக கடைசியாக இறுதியாக சொல்லப்படுகின்ற விஷயம். இன்னொரு விஷயம், நல்லா எல்லாருமே பேசக்கூடிய ஒரே பாடல் நியாயம் ஆராகியோரோ, இதுதான் காதலினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி கூட நிறைய அந்த 2 படத்தில் அந்த பாட்டை வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள். மலையாளத்து ஒரு திரையில் வந்து அந்த பாட்டை தமிழில் படுத்துகின்ற பொழுது அந்த பாட்டை பதிவு செய்திருக்கின்ற காட்சியை பார்க்க முடிகிறது. இது எல்லாமே நம்ம நண்பர் ஐயா ரவி ஐயா இருக்காங்க. பழைய காலத்தினுடைய கவிதைகளை அல்லது பாடல்களை பார்க்கின்ற பொழுது 2 வரி அல்லது 3, 4 வரியில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம குறுந்தொகையிலே பார்க்கலாம், ஐங்குறுநூறில் பார்க்கலாம். அதனுடைய வடிவு தான், அதனுடைய பின் வடிவு மாற்றம்தான் இப்போ இருக்கக்கூடிய அத்துணை கவிதைகளும். நம்முடைய ஐயா அவருடைய முக்கியமான கருத்தாக சொல்லக்கூடனா அந்த ஹைக்கூ கவிதைகள் 2 வரி 3 வரியில் சொல்லக்கூடிய அந்த பதிவுகளை அங்கே திருக்குறள் 2 வரியில் சொன்னார், ஓரடியில் சொன்னது ஔவையார். இந்த வரிசையில் வருகின்றார்கள் ரவி போன்ற படைப்பாளர்கள். ஏன்னா இதை பார்க்கின்ற பொழுது கபிலரும் இந்த மாதிரியான ஒரு படைப்பை படைத்திருக்கின்றார் என்றால் ஐங்குறுநூற்றில் பார்க்கலாம், குறுந்தொகையில் பார்க்கலாம். அதுபோன்று கபிலனுடைய அகப்பாடலிலும் வெறுந்து ஓங்கி நிற்பது தோழியினுடைய செயல்பாடுகளை என்ற கருத்திலோடு தலைவனுடைய 2 பேருடைய வாழ்க்கையில் மைய புள்ளியாக இருக்கக்கூடிய தோழி வரைவு செய்து திருமணம் செய்து நினைவுக்கு கொண்டு போய் செலுத்துகின்ற அந்த இயக்குனராக செல்கின்ற அந்த தோழியை நாம் நினைவில் வைத்து கொண்டு கபிலருடைய பங்கு எவ்வளவு இன்றியமையாதது என்றும், அதில் எனக்கு வாய்ப்பளித்த திருவாதூரைச் சேர்ந்த நான் இந்த கபிலரை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உலக தமிழ் சங்கத்திற்கும் சங்க தமிழ் கூட நிகழ்வு இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை மற்றும் சுமதி அம்மா அவர்களுக்கும் புஷ்பநாச்சியார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. மிக சிறப்பான அருமையான உரை. கபிலருக்கான பெயர் விளக்கத்தினையும் பாண்டிய நாட்டுடன் தொடர்பு கொள்ளாமல் பாரியுடன் நட்பு கொண்டதற்கான காரணத்தையும் தெளிவாக விளக்கினார். தமிழ் சமூகம் அகப்பாடலையும் புகழ்ப்பாடலையும் அடிப்படையாக கொண்டுள்ளது என்பதையும் இங்கு பதிவு செய்தார். காரியின் மகனான திருக்கண்ணன் மற்றும் அவரது தம்பிக்கும் பாரியின் மகள்களை திருமணம் செய்து வைத்ததாகவும் இங்கு பதிவு செய்தார். முதலில் நமக்கு அந்த இதில் ஐயம் இருந்தது, ஐயா தெளிவாக சொன்னாங்க. மொத்தம் கபிலர் 277 பாடல்கள் பாடியுள்ளதாகவும் இதில் 197 பாடல்கள் அகப்பாடல்களாக இருந்ததாகவும் இங்கு பதிவு செய்தார். கலவை பற்றி அதிக பாடல்களை கபிலர் பாடியுள்ளதாகவும் இங்கு குறிப்பிட்டார் ஐயா அவர்கள். சிலம்புகளின் நோன்பு என்ற நிகழ்வு சங்க காலத்தில் நடைபெற்றதையும் பகல்குறி மற்றும் இரவுக்குறிக்கான விளக்கத்தினையும் சிறப்பாக எடுத்துரைத்தார். கபிலர் ஆசிரியராக பணியாற்றினார் என்பதையும் இங்கு பதிவு செய்தார். உடன்போக்கு போகின்ற நிகழ்வு கபிலர் பாடல்களில் 7 பாடல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இங்கு தெரிவித்தார்.
கபிலர் பாடல்களில் அதிகமாக 124 பாடல்கள் தோழிக்குரிய பாங்காக அமைந்துள்ளனதும் தோழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்பதையும் இங்கு பதிவு செய்தார். அகப்பாடல்களில் ஓங்கி நிற்பது தோழியின் பாடல்களை என்பதையும் இங்கு பதிவு செய்து சிறப்பான உரை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பிலும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் சார்பிலும் ஈமாகோ மதுரை யாதவர் மகளிர் கல்லூரியின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. ஐயாவின் உரை மீது ஏதாவது வினாக்களோ கருத்துக்களோ இருந்தால் மாணவ கண்மணிகள் கேட்கலாம். கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். சில விஷயங்களை காட்சிப்படுத்தலும் பார்ப்பதும் இனிமை, அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். நன்றி. மகிழ்ச்சி. வேறு யாரையினும்? சரி, மகிழ்ச்சி, நன்றி. கபிலரின் அகப்பாடல்கள் குறித்து உரையாற்றிய சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு நூல் கொடுத்து சிறப்பு செய்யுமாறு யாதவர் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் நாத்து சுமதி அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு அம்மா அவர்கள் சிறப்பு செய்கின்றார். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய சுமதி அவர்களுக்கும், பார்வையாளர் வரிசையில் இருக்கக்கூடிய இந்த மதுரையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஹைக்கூ கவிஞர் ரவி அவர்களுக்கும், ஃப்ரீலான்ஸ் நிருபர் செல்வம் அவர்களுக்கும், புகைப்பட காட்சியை எடுத்து தரக்கூடிய ஐயா சுந்தரேசன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஒரு கல்லூரியிலே பாடம் கேட்பது போன்ற மலரும் நினைவுகளை எங்களுக்கு கொடுத்தது. கல்லூரியில் பேராசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், டீ குடிப்போம். அதே மாதிரி இங்கேயும் அவர் அற்புதமாக பேசிக்கிட்டே இருக்கார். ஆனாலும் அந்த சூடான டீயும் சுவையான வடையும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஐயா என்னுடைய கல்லூரி காலத்திற்கே அழைத்து சென்று விட்டார். இந்த மாணவி சொன்னாங்க, நான் ரிவைஸ் பண்ண தேவையே இல்லை, இத்தனை காலம் படித்ததை அரை மணி நேரத்தில் சுருக்கமாக சொல்லிட்டாரு. இவ்வளவு அழகாக பேசக்கூடிய அவருக்கு எப்படி பாராட்டுவது? தங்கத்தை பரிசளிக்க என்னால் இயலாது, வங்கத்து முத்துக்களை வழங்கவும் என்னால் இயலாது. பொன்மாலை வாடிவிடும் சில நாளில், பூமாலை வாடிவிடும் ஒரு நாளில், ஆனால் தமிழ் பன்மாலை என்றுமே வாடாது. அவருக்கு இந்த பயன் ஆடையை நான் வழங்குகிறேன். ரொம்ப புனியாதீங்க. இந்த வாய்ப்பை அளித்த என்றும் மலர்ந்திருக்கும் ரே புஷ்ப நாச்சியார் அவர்களுக்கும், அந்த அமைதி அறக்கட்டளையா இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான அறக்கட்டளையை சேர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி அம்மா. வேறு யாரும் வினாக்கள் யாரும் கேட்குறீங்களா?
நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், என்னோட சகோதரிகள், நம்புங்கள் நம்மால் முடியும்னு சொல்லுவேன். நம்புங்கள் நம்புங்கள். நன்றி. நான் மக்கள் சக்தி இயக்கம் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்திக்கு மாநில துணைத் தலைவர். நான் வந்ததுக்கு இப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு போக, நானும் இவரும் அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் 2 பேரும் ஒன்றா தான் படிச்சுருந்துருக்கோம். அதனால் என்னுடைய அந்த கால சக நண்பர், அதுக்கப்புறம் இப்போ தான் சந்திக்கிறேன். நான் எக்கனாமிக்ஸ். ஆமாம், அதாவது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு என்னுடைய குறையை இந்த இடத்துல சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுவோங்க. நீங்கள்லாம் ஏன்னா நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில், சும்மா ஒரு உதாரணத்தை ஜாலியாக சொல்கிறேன். எனக்கும் சாலமன் பாப்பையா ப்ரொஃபஸர் தான், ஹியூமானிட்டிஸ் கால் சார். 3வது மாடியில் கிளாஸ் நடக்கும். எக்கனாமிக்ஸ். நான் கீழே உட்காந்து அரட்டை அடிப்போம். அப்போ மேலே சாலமன் பாப்பா அட்டெண்டன்ஸ் எடுப்பார். ஐயா இங்கே இருக்கேன் அப்படின்னுவேன். அங்கேயே இரு அப்படின்னுவார். இங்கே வராத. அந்த குறையை, அன்று நான் செய்த தவறை இப்பொழுது திருத்தம் செய்வதற்காகத்தான் இந்த மாதிரி கூட்டங்களில் நான் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டத்திலலாம் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, எங்கள் மக்கள் சக்தி இயக்கத்தின் மூலியமாக சில தமிழ் பணியை செய்வதற்காக உங்கள்கிட்ட இருந்துலாம். கரெக்டாக சொல்லப்போனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது. உங்கள்கிட்ட இருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு அடித்தளம் இருக்கிறனால இதை வச்சுக்கிட்டு ஒரு தமிழ் பணி செய்யலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா எங்களோட டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி தமிழறிஞர், பெரிய தமிழறிஞர். நண்பருக்கெலாம் தெரியும். நண்பர் ஹைகோ சிவாலாம் அவங்க கூட பின்னாடி போய்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நாங்கள். அதனால் தமிழ் பணியை மக்கள் சக்தி மூலியமாக சேருவதற்கு நான் உங்களோடு சேர்ந்து இந்த இடத்துல நான் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நன்றி. உங்ககிட்ட இருந்து மீண்டும் சொல்கிறேன், நான் மிக 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 குறைந்த அளவில் தமிழ் தெரிந்தவன். நான் ஒரு வழக்கறிஞர் கூட. நான் ஒரே ஒரு முடிச்சிடறேன். நான் ஒரு போந்தா கோழி. நான் இதில் இருந்தே, ஃப்ரம் த ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தேன். ஸோ தமிழ் அறிவே எனக்கு இல்லாமல் போச்சு. உங்ககிட்ட இருந்து நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. நம்புங்கள் நம்மால் முடியும். வணக்கம். நன்றி நண்பரே. எம்எஸ் உதயமூர்த்தியோடு பழகிய காலம் எல்லாம் மலரும் நினைவுகளை கொண்டு வருகின்றார். சென்னையில் பல இடங்களில் அவரை பற்றிய செய்தி கேள்விப்பட்டவுடன் என்னுடைய நண்பரும் என்னுடைய மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய என்னுடைய தங்கை வீட்டுக்காரும் நேரடியாக உதயமூர்த்தியை சந்தித்த காலமெல்லாம் உண்டு. வறுமை நிறம் சிகப்பு படத்தில் பார்த்திங்கன்னா கமலஹாசன் அந்த உதயமூர்த்தியினுடைய சிந்தனையை பதிவு செய்கின்ற காட்சியை பார்க்கலாம். ஐயா கொடுத்து வைக்கவில்லை. அரங்கு நிறைந்த காட்சியாக இருக்கும் சாலமன் பாப்பையாவுடைய வகுப்பு. எப்பொழுதுமே எங்கே நடந்தாலும், பார்ட் 1 கிளாஸ் நடந்தாலும் சரி, மேஜர் கிளாஸ் நடந்தாலும் சரி, பாப்பையா ஐயாவுடைய அந்த வகுப்பறை என்பது வேறு வகுப்பு மாணவர்கள் கூட அமர்வார்கள். ஆனால் அந்த வகுப்பை சார்ந்த மாணவர் மட்டும் விட்டு விலகி இருக்கிறார். அது தமிழ் மீது இருந்த அந்த காலத்தில் இந்த இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது இருக்கின்ற விஷயங்கள், அதை மறுபடியும் நினைவு தெரிந்து அதை பேசி எம்எஸ் உதயமூர்த்தியும் பதிவு செய்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு விஷயங்க, அண்ணல் ஐயா சொல்லுவார், இந்த தமிழ் அதாவது அகப்பாடல்களையும் புறப்பாடல்களையும் காட்சிப்படுத்துகின்ற ஒரு காலம் வரும். என்னுடைய ஆசிரியர் அவர், என்னுடைய தமிழ் அண்ணல் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். நீங்கள் பார்த்துருக்கிறது வாய்ப்பில்லை. ராம பெரிய கருப்பன் என்று சொல்லக்கூடிய தமிழ் அண்ணல் ஒரு ஆசிரியராக பள்ளி ஆசிரியராக இருந்து கல்லூரி ஆசிரியராக தியாகராஜ காலேஜில் வேலை பார்த்துட்டு அங்கே வந்தாங்க. அவர் என்னுடைய வழிகாட்டியும் கூட. என்னுடைய எம்ஃபில் ஆய்வுக்கு, பிஹெச்டி ஆய்வுக்கெல்லாம் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அவர் சொல்லுவார், இந்த காட்சிப்படுத்துகின்ற தன்மை, இது அவர் கலைஞரோடு இருந்த நட்பு
இதையெல்லாம் வைத்து அவர் வந்து அடிக்கடி வலியுறுத்துவார், காட்சிப்படுத்துங்கள் காட்சிப்படுத்துங்கள் என்று. அந்த காட்சிப்படுத்துகின்ற காட்சியை தான் தோழி செய்கின்றாள் இங்கே என்பதை நான் அப்போதே சொன்னேன் உங்களுக்கு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செல்வம் ராமசாமி. அம்மா சொன்னாங்கள்ல, இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை அதன் நிறுவனர் இணைந்து நடத்துவதில் பெருமை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மாணவர்கள் மாணவிகள் இவ்வளோ பேர், மாணவர்கள் இல்லை சாரி, இது மகளிர் கல்லூரி தானே, மாணவிகளை அழைத்து வந்து அவர்களை தமிழ் கேட்க வைத்து தமிழ் அமுது ஊட்ட வைத்த முனைவர் சுமதி அவர்களுக்கு வழங்க சிறப்பு வாழ்த்துக்கள். சிறப்பாக முனைவர் சோமசுந்தரம் அழகாக தனது அகப்பாடல் தனது பார்வையை வைத்தார். மிக மிக அருமையாக இருந்தது. நான் தாமதமாக வர நேர்ந்தது. காரணம், எங்கள் பகுதியில் கோவில் திருவிழா, எங்கள் பெயரில் பூஜை நடக்கிறது. ஸோ அதனால் கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. மிக அருமையாக இருந்தது. கபிலர் பற்றி நீங்கள் இப்பொழுது கூட நீங்கள் எல்லோரும் மொபைலில் இப்போ நீங்கள் தேடி பார்க்கலாம், விக்கிபீடியாவில் தேடி பாருங்கள், எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. அகப்பாடல்கள், புறப்பாடல்கள் இருக்குது, சங்கத்தமிழ் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். ஏன் இவ்வளோ அமைதியாக இருந்தீங்க? அவர் பூரா ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காரு. ஒருவேளை எல்லோரும் அந்த ரொமான்டிசத்தில் மயங்கி இருந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப அகப்பாடல்கிறது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் எவ்வளோ மென்மையான, அது என்ன மாதிரி கூட குரல் ஓங்கி பேசலை அவர். அவ்வளோ மென்மையாக காதல்னால் எப்படி இருக்கணும் அந்த காதலுக்குடைய தன்மையோடு பேசினார். அவருக்கு சிறப்பான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் நீங்கள். மிக அருமையாக. அதோட நண்பர் அசோகன் சார் எல்லாம் நம்ம முன்னால் எத்தனை 20-30 வருஷமாக பழக்கம். மக்கள் சக்தி இயக்கம்னு MS உதயமூர்த்தி அவர் பேரை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மன்றத்தில். அவரை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். அவ்வளோ ஆன்மீகத்துலேயும் சரி, பக்தியும் சரி, பக்தின்னு இல்லை, ஆன்மீகம், மனோதத்துவம், தமிழ் எல்லாத்துலேயும் அவர் அறிஞர். மேல்நாட்டில் அவ்வளோ அவர் போனார்னா அவ்வளோ கூட்டம் சேரும். அவ்வளோ பெருமையானவர். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்துக்காக மக்கள் சக்தி இயக்கம்னு ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்து அது இன்னும் நல்லபடியாக சக்ஸஸாக வந்துருந்துச்சுன்னா தமிழகத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கும். அதுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் விடாமல் நம்பிக்கையுடன் நம்மால் முடியும் நம்புங்கள் அப்படின்னு இன்னும் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், நானும் அந்த அமைப்பில் இருந்தேன், 2 வருஷமாக இருந்தேன், அப்புறம் இல்லை. ஆனால் அவங்க தொடர்ந்து அந்த விடாமுயற்சியோடு இன்னும் 10 வருஷமானாலும் சரி, 20 வருஷமானாலும் சரி அந்த அமைப்பில் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்லதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா ரவிலாம் இருக்காங்க, சுந்தரம் சார்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. மேடம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நான்சி மேடம், அவங்க வந்து அந்த கடைசியில் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து விமன் ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோர். அவங்க வந்து தமிழ் மேலே அவ்வளோ ஆர்வம், தமிழ் மேலே ஆர்வம் இருக்குது, இயற்கை மேலே ஆர்வம் இருக்குது, சோசியல் சர்வீஸ் மேலே ஆர்வம் இருக்குது. எங்களுடைய கண்மாய்கள் பனைவிதை நடுறதுக்கெலாம் எங்கே இருந்தாலும் அவங்க கணவன் மனைவி இருமே வந்துடுவாங்க. இவ்வளோ பெரிய மீட் அண்ட் ஈட் அண்ட் லேடி டோ காலேஜ் பக்கத்தில் ஒரு இது வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் சென்டர் வச்சுருக்காங்க. மாணவிகள் தான் அதில் பொதுவாக வேலை பார்க்குறாங்க பார்ட் டைமாக. அப்போ அந்த மாணவிகளை ஊக்குவிக்கிறதுக்கு நீங்கள் கூட அவங்கள அந்த முதலாளின்னு சொல்லக்கூடாது, தொழில் முனைவோரை நீங்கள் சந்தித்து உங்கள் பார்ட் டைமாகவும் பணம் ஈட்டக்கூடிய வழிகள் இருக்கா, அந்த மாதிரி ஒரு பெருமைக்குரியவர் வந்திருக்காங்கிறதையும் இந்த அவைக்கு பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. என்னுடைய இயற்கை அறக்கட்டளை சார்பாக உலகத்தமிழ் சங்கம் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உதவி இந்த உலகத்தமிழ் சங்கத்துக்கும் புஷ்பா நாச்சியார் அவர்களுக்கும் மேடத்துக்கு எல்லாருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. இயற்கை பாதுகாப்பு அமைப்பு அறக்கட்டளை என்பது யாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அருகாமையிலே இருந்திருக்காரு, எதிர்ப்புறத்திலே இருந்திருக்காரு என்பது எனக்கு இப்போ தான் வந்த உடனே தெரியுது பேசும்போது. இது மாதிரியான ஒரு அறக்கட்டளை, ஒரு அமைப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் மதுரையில் முக்கியமாக தேவை. மதுரையில் மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் தேவை தான். வைகையை பாதுகாப்போம் என்ற ஒரு அமைப்பு கூட இருக்கிறது. என் நண்பர் கபிலன், டாக்டர் கபிலன் என்பவர் வைத்திருக்கின்ற வைகையை பாதுகாப்போம் என்பது. இது மாதிரி ஒரு அமைப்புகளை உருவாக்கி அதை சுத்தப்படுத்துவதிலிருந்து எல்லா இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுடைய பணி சிறக்கட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள் இவருக்கு. எங்கள் ஊருக்கு வாங்க, திருவாத ஊருக்கு வாங்க சார். கபிலர் பிறந்த ஊருக்கு வாங்க, மாணிக்க வாசகர் பிறந்த ஊரும் அதுதான், வாங்க. அந்த மாணிக்க வாசகரை கோயில் கட்டிய பெருமை என்னுடைய குடும்பத்தாரை சாரும். என்னுடைய தாத்தா தான் அந்த கோயிலை கட்டினவர். அந்த வரிசையில் வருகின்ற பொழுது தான் என்னுடைய தாத்தா தான் தமிழ் படிக்க வச்சார். இல்லை நான் தமிழ் படிச்சிருக்க மாட்டேன், காமர்ஸ் படித்து எங்கேயோ போயிருப்பேன்னு வச்சிங்களேன். தமிழ் படிக்க வைத்தவர் என்னுடைய தாத்தா. இன்றைக்கு வரைக்கும்
எல்லா விஷயமும் தமிழிலே தான் என்னுடைய பதிவுகள் பணிகள் எல்லாமே இருக்கிறது. நான் ஆற்றிய கல்லூரிகளிலும் சரி, பல்கலைக்கழகத்திலும் சரி, பணியாற்றிய விஷயங்கள் எல்லாமே தமிழ் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும். அதற்கு இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி. அவர் சொன்னதில் மாணிக்கவாசர் யார் தெரியுமா? தமிழ் துறை மாணவர்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் இங்கே வந்து உங்களுடன் உரையாட வைத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல பெருமையான விஷயம். கபிலரை பற்றி கண்டிப்பாக நீங்கள் நிறையா பாடத்துலையும் படிச்சிருப்பீங்க. இப்போ கூடுதலாக படிங்க. கபிலர் சம்பந்தம் மட்டும் இல்லாமல் நிறைய ஔவையார் எவ்வளோ எழுதியிருக்காங்க. படித்து பார்த்தீங்கன்னா அந்த புரியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. புலியூர் கேசிகன்லாம் அதே செந்தமிழ் நடையில் எழுதியிருப்பாங்க. இன்னும் இயல்பாக எழுதியிருக்காங்களா உங்களுக்கு தெரியலைன்னா உங்களுடைய பேராசிரியர்கிட்ட கேட்டு நீங்கள் விளக்கம் தெரிஞ்சிங்கன்னா நீங்களே அந்த மாதிரி ஒரு பாடலை எழுதலாம். அந்த பாடல் சிறப்பு பெறும். சமீபத்தில் மாமதுரை விழாலாம் நடந்திருக்கு. அதிலலாம் சங்கத்தமிழ் எல்லா காட்சிகள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி காட்சி கூடத்தில் நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது எல்லா படத்தையும் பார்த்து நீங்கள் இன்னும் மனசில் ஏற்றிக்கிங்க. ரொம்ப இந்த மாதிரி காட்சி கூடம் வந்து தமிழ் நம்மளுடைய பாரம்பரியம் எவ்வளோ பெருமையானது. நம்மலாம் சாதாரணமானவங்க இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு பெருமையானவங்கிறதுக்கு 2000 வருஷமாக நமக்கு பறைசாட்டிக்கிட்டு இருக்கிற அடையாளங்களை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த அமைப்பு, இந்த நிகழ்வு, இதனுடைய பயன்கள் எல்லாம் மாணவிகளுக்கு சேர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. வாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆத்ம நண்பர் மண்ணின் மைந்தன், நானே ஒரு நிமிஷம் அப்படி தலையெல்லாம் சுற்றிடுச்சு. நானும் அவர் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்றா படித்தோம். இதுக்கு தான் கடவுள் எங்களை சந்திக்க வச்சுருப்பார். அவருக்கு எனக்கு தமிழ் பிடிக்கும். ஏன்னா நான் என் குருநாதர் காளிமுத்து வந்து தமிழ் மேலே, இலக்கியம் மேலே பற்றுள்ளவர். ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் பெரிய இலக்கியவாதி இருக்காருன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த ஊரில் வந்து மண்ணின் மைந்தனுக்கு சொல்கிற காரணம், ஐயா சொன்னாங்க, நான் சொல்ல வேண்டியதை அவர் சொல்லிட்டார். நிறைய பரியாக்கவோ திருவாரூர் மண்டலுக்கு தெரியும், கபிலருக்கு வடக்கு பார்த்து போத்தில் செலவு வைக்கவும் தெரியும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு பொண்ணு அந்த தகச்சு சொல்லிச்சு, லெக்சர் எடுக்கிறதே ஒரு வேலை. படிக்கும்போது ஒரு லெக்சர் எடுக்க மாட்டார். 10 வரைக்கும் இது லெக்சர் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ பெரிய இலக்கியத்துக்கு சொந்தக்காரர் இந்த மேடையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். மிகுந்த பெரிய பணக்கார குடும்பத்து பிள்ளை, அடக்கமான பிள்ளை. தமிழில் அப்போ சொன்னார் தாத்தாண்டு, நாங்கள்லாம் அந்த வீட்டில் மேடையிலேருந்தே படிப்போம். பரீட்சை வந்துருச்சு, எஸ்எல்சி வந்துருச்சு, அது இஎஸ்எல்சி வந்துச்சுன்னா அப்பா தான் காலைல 5 மணிக்கு டீ குடிக்க கூப்பிடுவார். அதனால் என் தம்பி ஒருத்தர் இவ்வளோ பெரிய தமிழ் பேசுனதுக்கு வாழ்த்துக்கள். எல்லா வல்ல மதுரை மீனாட்சி, எங்கள் ஐயனார், அந்த திருமலைநாசவையும் நீண்ட ஆயுளை கொடுக்க வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்வின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். உலக தமிழ்ச்சங்க அனைத்து நிகழ்வுகளுக்கு ஊன்றுகோலாகவும் எங்களுக்கெல்லாம் உரிய வழிகாட்டியாகவும் சிறந்த தலைமையாகவும் விளங்கும் உலக தமிழ்ச்சங்க இயக்குனர் முனைவர் அவ்வை அருளையா அவர்களுக்கு இந்நேரத்தில் என் நன்றி கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களை இங்கு அழைத்து வந்து சிறப்பாக முன்னிலையுரையாற்றிய உதவி பேராசிரியர் முனைவர் நாதா சுமதி அம்மா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா. கபிலர் பிறந்த திருவாதூரிலிருந்து பிறந்து இங்கு கபிலரின் அகப்பாடல்கள் குறித்து சிறப்பாக உரையாற்றிய மதுரை காமராசர் பல்கலைக்கழக முன்னாள் முதல்வர் முனைவர் மா சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. எங்களின் அழைப்பினை ஏற்று வந்துள்ள மதுரை ஈமாக்கோ யாதவர் மகளிர் கல்லூரியின் மாணவ கண்மணிகளையும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் தமிழ் அறிஞர்களையும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத்